வந்துட்டே இருக்கு. டிடிவி தினகரன் இந்த 2500 கடைகளை தனியார் மயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காருன்னு, அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க செய்தி வருது. நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. என்னன்னா, இப்போ ஒரு சமீபத்தில் வந்த சுற்றறிக்கை, அந்த சுற்றறிக்கை என்னன்னா, ரிட் அப்பீல் மனு எண் 2787/2024 அந்த வழக்குல 12/6/2026 ஹைகோர்ட் ஒரு உத்தரவு வழங்கியதாகவும் அதன் அடிப்படையில் சுற்றறிக்கை வெளியிடப்படுகிறது. இதை பத்தி பேசும்போது என்ன செய்திகள் சில பேர் சொல்லியிருக்காங்கன்னா, உங்க சங்கம் தொடர்ந்த வழக்கினால்தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில தகவல்கள் சில நண்பர்கள் கசிய விடுறாங்க. என்ன பாயிண்ட்னா, அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு வழக்கு ஒன்று நடக்குது. அந்த வழக்குல 10 ரூபாய் அடிஷனல் சார்ஜஸ்க்கு தொழிலாளியை பிடிச்சிடுறாங்க. அவர் மேல நடவடிக்கை சஸ்பென்ஷன். அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, 1 மாசம் கழிச்சு அடல்டேஷன் சார்ஜ். அதை பொறுத்த வரைக்கும் தண்ணி கலந்துட்டாரு, சரக்கு கலந்துட்டாரு. இந்த கேஸ்ல என்கொயரியில போய் அட்டன் பண்ணல, 2 என்கொயரி அட்டன் பண்ணதுனால டிஸ்மிசல் கொடுத்துடுறாங்க. டிஸ்மிசல் கொடுத்தாலும் ஒரு ஹைகோர்ட்டுக்கு வராது. ஹைகோர்ட்ல இருக்கிற நீதிபதி என்ன பண்ணிடுறாங்கன்னா, உங்களுக்கு என்கொயரி நடத்த முறையா வாய்ப்பு கிடைச்ச பிறகு நீங்க போய் அட்டன் பண்ணல, உங்க டிஸ்மிசல் சரின்னு சொல்லிடுறாரு. அதை ஒட்டி அப்பீல் வருது. அப்பீல் வரும்போது சென்னை உயர் நீதிமன்றம் 2 அமர்வு நீதிபதிகள், நீங்க டாஸ்மாக்ல தமிழ்நாடு முழுக்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ரிப்போர்ட் போடுங்க. கேஸ் ஒரு தொழிலாளி பத்தி தான், அங்க கடையில வேலை செஞ்சவங்களை பத்தி தான் வழக்கு. ஒரு தொழிலாளி வழக்கு போடுறாங்க, அந்த வழக்கு பத்தி தான் கேஸ். ஆனா ஹைகோர்ட் என்ன, நீங்க ஹைகோர்ட்ல நடக்கக்கூடிய இல்லீகல் இந்த பிரச்சனைகள், மற்ற சட்டவிரோதமான விஷயம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டதுனால இவங்க ஒரு சர்க்குலர் ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. இந்த சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம், முதல் முறை கூடுதலா விற்பனை செஞ்சா 1 மாசம் தண்டனை, 1 மாசம் தண்டனை அபராதம். உனக்கு அதுக்கு பிழைப்புதையும் கிடையாது, தொகுப்புதையும் கிடையாது. 2வது தடவை 3 மாசம், 3வது தடவை சஸ்பெண்ட் பண்ணுவோம், விசாரணை நடத்துவோம், நிரந்தர பணி நீக்க செஞ்சுவோம். உனக்கு அந்த பீரியடுக்கு தொகுப்பூதியம் கிடையாது. நமக்கு அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் வி பார்த்திபன் அவர்கள் மாண்புமிகு நீதிபதி 2020 வழக்குல தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அதுல என்னன்னா, தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அடிஷனல் சார்ஜஸ்க்கு எதிராக மதுரை ஹைகோர்ட்டுக்கும் சென்னை ஹைகோர்ட்டுக்கும் வழக்கு போடுவாங்க. 10 ரூபாய்க்கு ஸ்டே கிடைச்சிரும், அப்படியே நிற்கும். அப்புறம் சஸ்பென்ஷன் தப்புன்னு வரும், ஸ்ட்ரைட்டா சஸ்பெண்ட் பண்ணா தப்புன்னு வரும். நிறைய வழக்கு வந்துருச்சு. இந்த அபராத தொகை வரும், அபராத தொகையோட முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரிலாம் இருந்து அப்போ கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, 2020 ஹைகோர்ட் எல்லா வழக்கையும் தொகுத்து அபராத தொகை விதிக்கணும்னா கூட என்கொயரி நடக்காம விசாரணை முடியாம பண்ணக்கூடாது. அதன் பிறகு அந்த அபராத தொகை விதிப்பது என்பது நின்று போச்சு. அப்புறம் வீடியோ மற்றது சஸ்பென்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இதான் 2020. நீங்க அதுக்கு பிறகு நிறைய பேர் ஹைகோர்ட்டுக்கே போயிருக்க மாட்டாங்க. 10 ரூபாய் விஷயம், அபராத தொகைன்ற பாயிண்ட் நின்று போச்சு. இப்ப திருப்பியும் மறு வடிவம் எடுத்து அபராத தொகை விதிக்கப்படும். 1 மாசம் தொகுப்பூதியம் கொடுக்க மாட்டோம், சஸ்பென்ஷன் 1 மாசம் 3 மாசம் பார்க்கும்போது 1 மாசம் தானே சஸ்பென்ஷனு, இல்ல 3 மாசம் தானே தற்காலிக பணி நீக்கம், திருப்பி அடுத்த தடவை தானே என்கொயரி தோற்றத்துல இருக்கும். ஆனா இதுல என்னன்னா, ஏற்கனவே ஒரு உயர் நீதிமன்றம் ஒரு தண்டனையை கொடுத்தா, நம்ம ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம் மேனேஜ்மெண்ட். என்ன சொல்லியிருக்குன்னா, குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் குற்றம் சாட்டப்பட்டது, குற்றவாளி கிடையாது. அப்ப குற்றவாளி கிடையாதுன்னு போது நீ 1 மாசம் சஸ்பென்ஷன் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு, இதுதான் உனக்கு தண்டனை, நீ ஃபைன் கட்டணும், அடுத்த தடவை பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுக்கும். நீ என்கொயரி நடத்தினியா, ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தியா, ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து என்கொயரி பண்ணி தான் ஃபைன் போட முடியும்னு ஹைகோர்ட் தீர்ப்பு இருக்கு. அதை கணக்குல எடுத்துக்காம அந்த ஹைகோர்ட் தீர்ப்பை இணைச்சு வச்சு நம்ம லெட்டர் ரிப்ளை கொடுத்துருவோம். நம்ம ஹைகோர்ட் லெட்டரை இணைச்சு வச்சுதான் கொடுத்துருவோம். அப்போ இது பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு அபராத தொகை நீங்க விதிக்க வேண்டும் என்று சொன்னா விசாரணை நடத்தாம ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்காம பண்ண முடியாது. இது ஒன்று. 2வது, தொகுப்பூதியம் நிறுத்தப்படும்.
சட்டத்துல அப்படியே அதிகாரம் இருக்கா? தொகுப்பூதியம் நிறுத்தினா அது பனிஷ்மெண்ட், உங்களுக்கு ஃபைன் போடுற மாதிரி. அப்போ டாஸ்மாக்ல இருந்தக்கூடிய முன்னாள் விதி, சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய தீர்ப்பு, மாண்பு நீதிபதிகள் ஹரிபரந்தாம் உட்பட, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளந்திரன் அவர்கள் உட்பட, தண்டபாணி அவர்கள் உட்பட, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய M.M. சுந்தரேஷ் நீதிபதி உட்பட, டாஸ்மாகிலே விசாரணைக்கு அவர் சஸ்பென்ஷன் காலத்திலே இருந்தால் அவருக்கு பிழைப்பூதியம் வழங்க வேண்டும் என உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் வரிசையாக இருக்கிறது. அப்ப நீங்க 3 பீரியட்லயுமே 1 மாசம் 3 மாசம் அடுத்து எதுலையுமே உனக்கு தொகுப்பூதியம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணாக கட்சி பிரிது சொல்ல முடியும் இல்ல, இந்த கட்சி போடுங்க, ஒரு கட்சி பொண்ணு சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணாக டாஸ்மாக் நிர்வாகம் இந்த சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்கு. இப்ப வெளியிடும் போது லைட்டா ஒரு சில்மிஷன் என்னன்னா, அவன் போடும்போதே போட்டுறாங்க, திடீர்னு ஆய்வுல கண்டறியப்பட்டா, விற்பனை செஞ்சது உறுதிப்படுத்தப்பட்டா, மேற்பார்வையாளர், முதல் மேற்பார்வையாளர், இங்கதான் மேற்பார்வையாளர் தப்பு கணக்கு போடக்கூடாது, விற்பனையாளர் தப்பு கணக்கு போடக்கூடாது, மேற்பார்வையாளர், விற்பனையாளர், உதவி விற்பனையாளர் மீது கீழ்கண்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கடைசியா ஒரு லைன் போற போக்கில் ஒன்று சேர்த்தான், கடையில் இல்லைன்னா அபராத தொகை மட்டும், அபராத தொகை அவர் கட்டுவார், பனிஷ்மெண்ட் இல்லைன்னு இல்ல மேற்பார்வையாளர், சஸ்பென்ஷன் இல்லைன்ற வார்த்தை மேற்பார்வையாளருக்கு இல்லை. நீங்க அந்த கவனத்துல எடுத்துக்கணும். இப்போ இந்த சுற்றறிக்கை வெளியிடுறது ஹைகோர்ட்டோட கேஸ் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டுச்சா, அதனால வெளியிட்டாங்க. நீ ஹைகோர்ட் பத்தி ஒண்ணு சொல்லி வெளியிடணும்னா அது சட்டப்படி இருக்கணுமா இல்லையா? அது ஹைகோர்ட் தீர்ப்பு உட்பட்டு இருக்கணுமா இல்லையா? இது முழுக்க முழுக்க கிடையாது. இப்ப நம்ம அதான் சொல்றோம், நீ குற்றம் நிரூபிக்கப்பட்ட மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி கிடையாது. அப்புறம் நீங்க பிழைப்பூதியம் கொடுக்காம பண்ணிருக்கீங்க. இந்த தீர்ப்பு எல்லாம் இணைச்சு வச்சிருக்கோம், நம்ம சங்கம் இணைச்சு வச்சிருக்கோம். அப்புறம் நீங்க இதை பார்த்த மாத்திரத்தை ஏதோ சேல்ஸ் மேல மட்டும் அட்டாக் பண்ற மாதிரி தோற்றத்தை காட்டுறீங்க. ஆனா அப்படி இல்லை. ஏற்கனவே இந்த சுற்றறிக்கையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி பீரியட்ல MD உட்பட மேற்பார்வையாளர் விற்பனையாளர் தொடர்ந்துட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பிரித்தாளும் சூழ்ச்சி மாதிரி தெரியுது. ஆக்சுவலி என்னன்னா, நம்மளோட விற்பனையாளர்களை தனியா ஒதுக்கியும் மேற்பார்வையாளர் தனியா ஒதுக்கியும் மாடு கதை தான். சிங்கம் சாப்பிட்டு போயிடணும். நம்ம விற்பனையாளர் தான் இத்தனை நாள் சங்கம் நடத்திட்டு இருந்தோம். இப்பயும் விற்பனையாளர் நம்பர் 1, ஒன்னும் மாட்டு கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு தேதியில வர்ற அட்டாக் பார்த்தா, தனியார் மயம் ஒழிச்சு கட்டுறது, நம்மளை தூக்கி போட்டு மொத்தமா பாருங்களுக்கு கொடுத்துட்டு போறது, FL1 FL2 FL3 போறது, ரெஸ்டோ பார் வரதை கொண்டு வந்து பாக்குறது, இதெல்லாம் கணக்குல வச்சா நம்ம மாடு கதை மாதிரி ஒரே டீமா சேர்ந்தா மட்டும்தான் அடிச்சு விடுறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா முதல்ல ஒரு விஷயம் இருந்தது, நம்ம மேல ஒரு விமர்சனமும் இருந்தது. நம்ம பிரிவினையை உருவாக்கிட்டோம், சேல்ஸ்மேன் மேற்பார்வையாளர் பிரிவினை உருவாக்கிட்டோம். என்னன்னா, நம்ம மேற்பார்வையாளர் தோழர்களே அரவணைக்க ரெடியா இருக்கும், நம்ம சேர்ந்து நிற்க ரெடியா இருக்கும். அவங்க கிட்ட பிரச்சனை இருக்காம எனக்கு தெரியல. எல்லா மேற்பார்வையாளரும் சிக்கலுக்குரியவங்களாம் கிடையாது. ஆனா சில சங்கங்கள் நடத்துறாங்கல்ல, சங்கம் நடத்தக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் மேற்பார்வையாளர்கள் தலைமை பொறுப்பில் மட்டுமே விற்பனையாளர் செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் அங்க பிரச்சனை வந்துச்சு. மேற்பார்வையாளர் விற்பனையாளருக்கு அங்கீகாரம் வேண்டும் என்ற குரல் எழுந்துச்சு. அந்த நோக்கத்தில் உதித்ததுதான் விற்பனையாளர் நல சங்கம். கீழே 18,000 பேர் பாதிக்கப்படுற இடத்துல இருக்காங்கன்னா அவங்களோட குரல் வலிமையா ஒலிக்கப்படணும் அப்படின்றதுதான் விற்பனையாளர் நல சங்கம் தோணுச்சு. அப்புறம் நம்ம மேல வேறு வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அரசாங்கத்தை நீங்க டைம் கொடுக்கல, அடாவடியா போராட்டத்தில் ஈடுபடுறீங்க. அப்புறம் எந்த சங்கத்தையும் நீங்க கேட்காம கலந்து ஆலோசிக்காம நீங்க போராட்டத்துல ஈடுபடுறீங்க, தொடர்ந்து அறிவிக்கிறீங்க. பிரச்சனை என்னன்னா, மற்ற சங்க நண்பர்கள் அரசாங்கத்திடம் அமைச்சரோடு பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஏன் நம்ம தனியா போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய சூழல் வந்தது? ஏன்னா இப்ப நான் பேசுற வீடியோவும் நிச்சயமா எல்லா தொழிற்சங்க தலைவர்களும் பார்ப்பாங்க, அமைச்சரும் பார்ப்பாரு, நிர்வாகம் பார்ப்பேன், எனக்கு அது தெரியும், பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஏன் வந்ததுன்னா,
அமைச்சர் கூப்பிட்டு பேசும்போது இந்த தாவேக அரசு நன்மை செய்யும், நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்ன போது நாங்களும் காத்திருக்கிறோம் என்று பெரும்பான்மையான சங்கங்கள் அனைத்து சங்கங்களும் முடிவெடுத்தன. நாம் அதில் மாற்று கருத்து வைத்தோம். நீங்க 5 வருஷம் வந்தா பணியந்திர சொல்லிதான் வந்தீங்க. நாங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இப்ப இல்ல, முன்னாடியே போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க நாங்க கேட்கல, என்ன தப்பு இருக்க முடியும்? நீங்க தொடர்ந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, திருடர்கள்ன்ற வார்த்தை பயன்படுத்துறீங்க, திருடுறாங்கன்னு சொல்றீங்க, டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு மிரட்டுறீங்க, 10 ரூபாய்க்காக தான் அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னு சொல்றீங்க, எங்களை தொடர்ந்து அவமானப்படுத்துறீங்க. இது வரைக்கும் பொதுமக்கள் யாராவது விவரம் இல்லாம விமர்சனம் பண்றாங்கன்னா அது வேற. நீங்க உங்க கட்சி தோழர்களை இல்ல கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சொல்லல, சில பேரை நீங்க இவங்கெல்லாம் திருடுறாங்க, 10 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா வாங்கறதுக்காக போராட்டம் நடத்துறாங்க, இவங்களை நான் டிஸ்மிஸ் பண்ண போறேன்னு அமைச்சர் வாயிலிருந்தே வரும்போது அதை பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு எங்களை இத்தனை நாள் கஜானாவை நிரப்பின நீங்க பெருமையா சொல்றாரு அமைச்சர். 40 நாள்ல 1000 கோடி வருமானத்தை எடுத்து அரசுக்கு டாஸ்மாக் துறை கொடுத்திருக்கிறது என்று சொல்கிறாரு. அப்ப நீங்க எங்களை அவமானப்படுத்தும் போது நாங்க காத்திருக்கணும்னு வருமா? நீங்க ரெஸ்டோ பாரு தனியார் மயம் வேற வேற பேசிட்டு எங்க பணியாளர்களை பத்தி பேசாம இருக்கும்போது 717 கடையை மூடும் போது எதிர்ப்பு தெரிச்சு அந்த ஊழலுக்கு என்ன வழி நாங்க இறங்கணும், இறங்க வச்சிங்க. சட்டமன்றத்துல கூப்பிட்டு என் கூட பேசும்போது டாஸ்மாக் விஷயம் பேசும்போது அமைச்சர்கிட்ட இருந்து நீங்க நல்ல பேரு வாங்கறதுக்கு தான் இந்த பண்டிகை எப்படி பயன்படுத்துவீங்க தோழர் என்ன கேட்டாரு. நீங்க வந்த உடனே பணியாளருக்கு உண்டான விஷயம் சொல்லாம இப்படி பண்ண வேற எப்படி தோழர்? நீங்க பணியந்திரத்தை கொடுங்கன்னா அமைச்சர்கிட்ட நம்ம தெரிவிச்சோம். இந்த அமைச்சர்ல வேற அமைச்சர் என்னன்னா வந்ததுல இருந்து டாஸ்மாக் அரசு தாவேக அரசு பின்தொடர்ந்து வேகமா மாற்றங்கள் கொண்டு வர போறோம், நாங்க போதையை ஒழிக்க போறோம். என்னன்னா நீங்க கொண்டு வர மாற்றோம், நீங்க சொல்ற ஒழிப்பு எல்லாமே எங்க பணியாளர்களை விற்பனையாளர்களை ஒழிப்பதாக மட்டுமாகவே தெரிகிறது. அவர்களுக்கு நல்லது செய்யற மாதிரியே தெரியல. இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, டிஎம்கே ஆட்சியில சும்மா இருந்தீங்களா? 23 வருஷம் சும்மா இருந்தீங்க. 23 வருஷம் நீங்க 10 ரூபா வாங்கினதுனால 10 ரூபா வாங்கினது எங்க வாயில சொல்ல விரும்புறீங்க. சரி, நாங்க இன்னொரு கேள்வி பதில் கேட்கிறோம், தப்பாவே கேட்கிறோம். அதான் 23 வருஷம் ஏடிஎம் ஆட்சி நடத்தி தப்பா இருந்துட்டாங்கல்ல, நாங்களும் தப்பா இருந்துட்டு நீங்களும் தப்பாவே போயிட்டு நீங்களும் பதவி வராம போய் இருந்துக்க வேண்டியதானே? முடிச்சுல. அப்போ நீங்க மாற்றம் கொண்டு வருவோம், மாற்றம் வேணும் நீங்க நினைக்கலாம். எங்க பணியாளர் வாழ்க்கையில மாற்றம் வர வேணும் நாங்க நினைக்க கூடாதா? நான் நினைச்ச என்ன தப்பு இருக்கு? அதான் 23 வருஷம் தப்பா இருந்திருக்க விட்டு போக வேண்டியதானே நீங்களும். உங்களுக்கு பதவி உட்காரணும், பதவியில் உட்காரணும் ஆசை இருக்குல்ல, ஆட்சியில முதல்வர் பதவி வேணும்னு ஆசை இருக்குல்ல, தேர்தல் வாக்குறுதி கொடுத்து தானே வந்தீங்க. 5 வருஷம் செஞ்சா பணி எந்திரன்னு அதை கேள்வி கேட்டா இப்ப தப்பா தெரியுதா? முகமூடி போட்டுக்கொண்டு பணி எந்திரம் என்று கேட்டாலும் 10 ரூபாய் விற்பதுக்காக இருந்தாலும் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நான் கேட்டது ஒரு தடவை ஒரு கோச்சிக்கிட்டேன், 11,000 ரூபாய் வாழ முடியாதா அப்படி கேள்வி கேட்கிறாங்க. ரொம்ப கஷ்டம்தான். அந்த குழந்தைங்க மத்தவங்கன்னா அவளை போராட்டம் நடந்தாலும் நான் பார்த்தேன், அவளை தப்பா வழி நடத்துறாங்க. சங்கங்களுக்கு பொறுப்பு கிடையாது சார், எங்களுக்கு உண்மையானவே பொறுப்பு இருக்கு. நாங்க பொறுப்புணர்வு தான் இப்பயும் நடந்துக்கிறோம். நாங்க 23 வருஷம் பல சங்கங்கள் போராடி, நாங்க மட்டும் போராடு எப்பயுமே கிரெடிட் எல்லாமே நாம எடுத்துக்கல, எல்லாரும் போராடி இருக்கோம். இந்த 5 வருஷத்துல தொடர்ச்சியா நாங்க போராடுறோம், இப்பயும் போராடுறோம். இன்னொரு ஒரு விமர்சனம், 19 நாள் போராட்டம் நடந்துச்சு. கடைசியில தோழர் கடைசி நாள் அமைச்சர்கிட்ட பேசுறேன், நான் முன்னாள் ஒரு நாள் பேசினேன், நான் மட்டுமே பேசினேன் விமர்சனம் பண்ணாங்க. சில சங்க நண்பர்கள் அவர் மட்டுமே பேசியிருக்காரு, அமைச்சர் அவர் மட்டுமே பேசியிருக்காரு. சரி, நீங்கெல்லாம் பேச முடியுங்க, எனக்கு தேவை சங்கங்களுடைய ஒற்றுமை தான். சங்கங்கள்லாம் பேசி ஒரு பிரச்சனை தீர்னா யார் பேசி முடிச்சான்றது நமக்கு என்ன பிரச்சனை? 19 நாள் போராட்டம் நடந்தது, 1000 ரூபாய் அறிவிச்சார் பழைய அமைச்சர். நீங்க இப்ப என்ன பண்ணீங்க? அந்த அறிவிச்ச 1000 ரூபாயையும் உள்ள சேர்த்துதான் 3500 ரூபாய் அறிவிச்சிருக்கீங்க. பழைய ஆட்சி போய் அறிவிச்சுதான் 3500 ரூபாய் சரி, புதுசா அறிவிக்கல. சரி, 23 வருஷம் இல்லாம இந்த சம்பள உயர்வு அறிவிப்பதற்கு உண்டான காரணம் என்ன? சயின்டிபிக்கா அறிவியல் பூர்வமா என்ன? லாஜிக்கா தத்துவார்த்த ரீதியெல்லாம் என்ன? இந்த சம்பளம் இவங்களுக்கு பத்தலன்றது நீங்க உணர்ந்துதானே இந்த சம்பள உயர்வு அறிவிக்கிறீங்க. தெரியுதுல உங்களுக்கு? நாங்க பதில் கேள்வி கேட்கிறோம்.
நான் குறுக்கு சார்ந்த கூட கேட்கறதுக்கு இருக்கேன். சென்னையில ஒரு 5 பேர் கொண்ட குடும்பம், உணவு, உடை, மருத்துவ செலவு, திருமண செலவு, இறப்பு செலவு உட்பட அனைத்து செலவுகளையும் பராமரிப்பதற்கு இந்த சம்பளம் போதுமானதான். இதான் நான் கேட்கலான்னு இருக்கேன். குறுக்கு சார்ந்த மேனேஜ்மெண்ட் விட்ட சார் நீங்க சொல்லுங்க. வாடகை செலவு உட்பட நீங்க பிடித்த போக வாங்கக்கூடிய 16,000 ரூபாயில ஒரு குடும்பம் நடத்துவதற்கு முன்னாடி சம்பளமா? நம்ம சம்பளத்துல இருந்து எக்ஸைஸ் டியூட்டி, வேட் 220%, 58%, அத்தனையும் எடுத்து அரசு ஆசிரியருக்கு அத்தனை பேருக்கு கொடுக்கக்கூடிய இந்த அரசு இதே சம்பளத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியருக்கு மட்டும் கொடுக்க மறுக்கிறது என்று சொன்னால் எங்கள் மீது நவீன தீண்டாமை என்பது திணிக்கப்படுகிறது. எல்லா அரசு வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவேன், அகவலை படி உயர்த்துவேன், பெனிஃபிட்ஸ் கொடுப்பேன், 2003 பென்ஷன் திட்டத்தை திருப்பி போய் மாத்தி பென்ஷன் கிடைக்கிறதுக்கு வைப்பேன். அது கடந்த ஆட்சியா இருக்கட்டும், அதை தொடர்கின்ற இந்த ஆட்சியா இருக்கட்டும். நாங்க மட்டும் டாஸ்மாக் ஊழியர்கள் மட்டும் எங்களை மட்டும் அரசு ஊழி எதுலையும் சேர்த்து இல்லாம தொகுப்பூதியம் சொல்லி ஒதுக்கி வச்சு எங்க உழைப்பு ரத்தத்தில இருந்து மட்டும்தான் அனைத்து துறைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. இதை கேட்கறதுக்கு என்ன வேணும்? எந்த சங்கம் கேட்டா என்ன? எந்த சங்கம் கேட்டா மற்ற சங்கங்களுக்கு பிரச்சனை என்ன? நாங்க ஏதாவது சங்கத்தை போராட்டம் பண்ண வேணாம் சொல்லியிருக்கோமா? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கடைசியில் கூட பிஎம்எஸ் ஒரு கூட்டம் கூப்பிட்டாங்க. சொன்னார், நான் சொன்னேன் தேசத்தோட ஆன்லைன்ல கூட அட்டன் பண்ணுங்க, ஆன்லைன்ல கூட அட்டன் பண்ணுங்க. எந்த சங்கம்ன்றது முக்கியமே இல்ல. 5 பேர் 10 பேர் 20 பேர் எத்தனை பேரும் வச்சுக்கிட்டோம். அவங்க ஒரு இயக்கம் நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, விற்பனையாளர் சங்கத்தை ஆதரவு கேட்கறாங்க. தயவு செஞ்சு ஆதரவு கொடுங்க. இதுதான் விற்பனையாளர் சங்கத்தினுடைய உண்மையான நோக்கம். நம்ம எந்த சங்கத்தையும் கூப்பிட மாட்டோம், எந்த சங்கத்தோடையும் சேர மாட்டோம். நான் வச்ச முயலுக்கு 3 காலு அப்படின்னு சொல்லல. நான் ஒரு துவைச்சங்க நண்பர்கிட்ட சொன்னேன், ஏங்க இது கொஞ்சம் வேகமா ஓட வேண்டிய காலம், நாங்க ஃபீல் பண்றோம். ஒரு போராட்டம் ஒண்ணு நடந்தது. அப்ப தோழர்லாம் தோழர் கூட்டு போராட்டம் போடலாமான்னு ஒரு விஷயம் இருந்தது. நம்ம சொன்ன தோடு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை அமைச்சர் கூப்பிட்டு பேசினா நிறைய சங்கங்களும் விலகுன்னு சொல்லுவாங்க. நாங்க எப்படினாலும் விலக மாட்டோம். குடியேறும் போட்டோன்னு அறிவிச்சுட்டு நாளைக்கு சேர்ந்துட்டு பின்னாடி போனா நல்லா இருக்காது. நீங்க எங்க சங்கம் நடத்துறேன்னு நீங்க போடுங்க, விளைவுகள் வந்தாலும் நாங்களே சந்திச்சுட்டு போய்கிறோம். அதனால இன்னைக்கு இருக்கிற சூழல விற்பனையாளர் சங்கம் ஒரு போராட்டத்தை தொடர்ந்துட்டு நாங்க போறோம். அமைச்சர் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. அமைச்சர் சொல்லியிருக்காரு ஃபேமிலி கிட்ட, 10 நாள் கூட கேப் விடாம ஏதாவது பண்ணினே இருக்கிறீங்களே, யோசிக்க விட மாட்டேன்றீங்களே, 10 நாளுக்கு ஒரு கேப் விடாம ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்களே. நான் கேட்கிறேன், 10 நாளுக்கு ஒரு கேப் விடாம டிஸ்மிசல் வார்த்தை பயன்படுத்துறீங்க, திருடன்ற வார்த்தை பயன்படுத்துறீங்க, ரெஸ்டோ பால் ஒன்று கொண்டு வரீங்க, தனியார் மையம் சொல்றீங்க. நீங்க சொல்ல 717 கடையை மூடுவேன். நீங்க ஒண்ணா நீங்க அறிவிக்க, நாங்க பதிலுக்கு அறிவிச்சாதானே அது பாட்டாளி வருதோம். நாங்க என்ன வேற என்ன தப்பு பண்ணோம்? நீ சும்மா இருந்தா நான் சும்மா இருப்போம். நான் பகிரங்கமா சொல்றோம், யாருமே ₹1 கூட எக்ஸ்ட்ரா வைக்க ரெடி இல்லை. எங்களுக்கு சட்டப்படி எடுத்து சேர வேண்டியதை எடுத்து வச்சிருக்க, அவ்வளவுதான். நீ அரசு ஊழியருக்கு 23 வருஷம் செஞ்சா என்ன கொடுப்ப? என்ன கொடுப்பீங்க? நான் பகிரங்கமா சொல்றேன், 75,000 சம்பளம் குறைச்சி இல்லை. அவர் ஒண்ணு நடுவில் ஒண்ணு அறிவிச்சார், மற்ற மாநிலங்களில் சென்று டாஸ்மாக் மதுபானம் உற்பத்தி பணியாளருடைய பணி நிலைமைகள் சம்பந்தமாக குழு அமைக்கப்பட்டு மாநிலங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளப்படும். கேரளால போங்க, நாங்க டாக்குமெண்ட் போட்டுக்கோம், அங்க அசிஸ்டன்ட் வார்த்தை பயன்படுத்தலாம். 45,000 இருந்து 76,000 ரூபாய் சம்பளம். 45,000 ஆரம்பிச்சு ஐஎஸ் 76,000 வரைக்கும் சம்பளம். நீங்க தான் மற்ற மாநிலத்தை போய் ஆய்வு செய்யறீங்களே, மற்ற மாநிலத்துல இருந்து 54 புதிய மதுபானங்களை வகைகளை கொண்டு வரப்போன்னு சொல்றீங்களே, வெளில இருந்துலாம். ஏன் கேரளா ஸ்டைல ஃபாலோ பண்ண சொல்லி கர்நாடகா போய் பார்க்க அந்த சம்பளத்தை கொடுத்துட வேண்டியதானே? சம்பளத்தை கொடுக்குறது என்ன தயக்கம்? அவங்க ஒண்ணு வச்சிருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துட்டா அரசு ஊழியருக்கு ஆசிரியருக்கு எப்படி கொடுக்கறது, நலத்திட்ட உதவிகள் எப்படி செய்யறது? அவங்களுக்கும் 2 காலு கை கண்ணு தானே இருக்கு. அவங்க வீட்லயும் மனுஷங்க இருக்காங்க, எங்க வீட்லயும் மனுஷங்க இருக்காங்கல்ல.
அவங்களை நம்ம எதாவது கொடுக்க வேணாம்னு எதாவது சொன்னோமா? அரசு ஊழியருக்கு ஆசிரியருக்கா கொடுத்தா வயிற்றுல அடின்னு எதாவது சொல்லியிருக்கா? அப்ப டாஸ்மாக் ஊழியர்கள் மட்டும் ஏன் இந்த நிலைமை? நாம் அறிவித்தோம் குடும்பத்துடன் போராட்டம் என்று. ஊழியர்களை கூப்பிட்டாவே வரமாட்டாங்க, ஓடிடுவாங்க. வயசு தாண்டிச்சு, டிஎம் வச்சு மிரட்டலாம், எஸ்ஆர்எம் வச்சு மிரட்டலாம், சங்கங்களை வச்சு மிரட்டலாம், கடையை மூடலாம், என்ன வந்து பண்ணுமோ பண்ணலாம். இந்த போராட்டம் நடக்காதுங்க. சும்மா ஒரு சங்கம் லிஸ்டா நடக்குமா? ஃபேமிலிலாம் வந்துருமா? அதை அடிச்சு உடைச்சு 3000 பேர் குடும்பத்தோட தூக்கிட்டு வந்து நிறுத்தணும். நம்ம சங்கம், நம்ம தொழிலாளிங்க. அடுத்து குடியேறும் போராட்டம், இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எப்படி டிஎம் ஃபேமிலிலாம் வந்து, ஆனா அவங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அமைச்சர் ஒண்ணு கேட்டிருக்காரு, அக்கா ஏங்கா குழந்தைங்களாம் கூட்டு போறீங்க, குழந்தைங்களாம் கூட்டு போறீங்க நீங்களா? அதுதான் அவர்களை பதற வைத்திருக்கிறது. பெண்களும் குழந்தைகளும் பேசியதுதான், அவர்களை போராட்டத்தில் நாம் முன்னிறுத்தியதுதான் அமைச்சருக்கும் மற்றவங்களுக்கும் வந்து கஷ்டத்தை உருவாக்கிறது. எல்லாமே பலவீனத்திலிருந்து யோசிக்கிறது. சேஃப்டியா போயிடலாமா? திருப்பி அரசு ஒருவேளை இல்லை ஒரு நாள் திருப்பி கொஞ்சம் நார்மலா ஆயிடுச்சுன்னா, எலெக்ஷனுக்காக அப்படி இப்படி காசு வாங்க வச்சுச்சுன்னா, நம்ம டிஎம்ஏ கொஞ்சம் கைக்குள்ள போட்டு பழைய மாதிரி நைஸா இருந்தோம்னா, ஆட்சி எடுத்து நம்ம இப்ப போராட்டம் பண்ணா திருப்பி நம்ம கொஞ்சம் பார்த்து பேச மாட்டாங்க. அதனால கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாமா? சைலண்டா டிஎம்மோட போயிடுவோமே இப்படின்ற போக்கோட சங்கம் நடத்தினால் அது ஆபத்து. டிஎம்க்கு உங்களுக்கும் நல்ல உறவு இருந்தா என்ன வேணாம்னு சொல்லிட்டோமா? அவங்க நேரம் அதிகாரி, நீங்க போய் பேசி பிரச்சனை என்ன வேணாம் சொல்லிருக்குமா? இப்பயும் விற்பனையாளர் சங்கத்தால் கணக்கெடுத்து சொல்ல முடியும் எத்தனை டிஎம் அயோக்கிய பசங்க இருக்காங்க நாங்க சொல்ல முடியும். நீங்க இந்த சேல்ஸ்மேன்லாம் தப்புன்னு சொன்னா தெரியும். இப்பயும் எந்தெந்த வகையில ரூட்ல நீங்க காசு சம்பாதிக்கிறீங்க உட்பட தெரியாம இருக்கிறவங்க விற்பனையாளர் கிடையாது. ஆனா எத்தனை டிஎம் மேல கை வச்சிட்டீங்க? இப்பயும் எங்களை மிரட்டுறீங்களே. உங்க முதுகு கரெக்டா இருக்கா? உங்க முதுகு கரெக்டா இருக்கா? எங்களுக்கு தெரியும் உங்க முதுகு எப்படி இருக்குல்ல. என்னன்னா ஒரு சங்கம் நடத்துல எல்லாம் சட்டம் பண்றோமா? ஒரு மதத்திற்கு ஆதரவாக, ஒரு சாதிக்கு ஆதரவாக, ஒரு தனியான ஒரு விஷயத்துக்கு ஆதரவாக நடக்குதா? இல்ல வேற எதாவது நம்ம வந்து ஒருத்தரை ஒடுக்கணுன்றதுக்காக போராட்டம் நடத்தும் எதுவுமே இல்லையே. மற்றவங்க வேற மாதிரி ட்ரீட் பண்ணி இந்த சம்பளம் கௌரவமா நடத்துக்கு இந்த சம்பளம் நம்மளை வந்து திட்டா கெட்ட வார்த்தையில எல்லா வார்த்தையும் திட்டிகிட்டே இருக்காங்க. நீ வந்து ஒரு மெசேஜ் பார்த்தா 800 மெசேஜ் 900 மெசேஜ் சாதாரணமா போகுது. 10 ரூபாய்க்கு வந்துட்டானுங்க அப்படின்ட்டாங்க, எதுவுமே படிக்கிறது இல்ல. டாஸ்மாக் அரசு எதிர்ப்புன்னா ஆள் தான் முடிச்சு திட்டா போடுறா போஸ்ட் எடுத்து. ஆனா நீங்க திட்ட 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 எங்க கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கு, உரிமை ஒன்னாயிட்டே இருக்கு. தோடா நான் சொல்லுகிறேன், நீங்க டாஸ்மாக் கடை 2500 கடையை தனியார்மயப்படுத்தி எங்களை ரோட்ல தான் நிக்க வைக்கணும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நாங்க சொல்றோம். குறிப்பாக கடந்த ஆட்சியிலே 6 மாதம் போராடி பல வழக்குகளை சந்தித்து ஆட்சி வீழ்த்துவதற்கு ஒரு சில காரணங்களாக இருந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தை ஏற்று நடத்தியவர்கள் நாங்கள் சொல்லுகிறோம். அதை விட பிரம்மாண்டமாக அடுத்து உங்களுக்கு கவுன்சில் எலெக்ஷன் வருது. உங்களுக்கு எல்லாம் தேவையானது வெற்றி தான். எங்களுக்கு தேவையானது எங்க தொழிலாளருடைய வாழ்க்கை, அவங்க குடும்பம். என்னால் நம்பிக்கையா சொல்ல முடியும், உங்களோட ஒரு ஸ்டெப் உங்க குடும்ப உறுப்பினர்கள், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் இளைஞர்கள், பெண்கள் ஏறி நின்று அடிப்பாங்க நம்பிக்கையோட சொல்றேன். அவங்க களத்தை இறக்குங்க. நிறைய இடங்கள் என்ன ஸ்பீச், என்ன பேட்டி, அப்படியே போயினே இருக்க வயிறுலாம். என்ன திட்டி என்ன பண்ற முடியும்? நம்ம குழந்தைங்க பேசுறது, பெண்கள் பேசுறது எப்படி இருக்கு? அடிச்சு தூள் கலப்புறாங்க. ஈரோடுல நான் போறேன், 4 நாள் இருந்துச்சுல, 3ஆவது நாள் சந்திக்கிறேன்னா, 3ஆவது நாளா 2ஆவது நாள் சந்திக்கிற போய் 3ஆவது நாள் பெண்கள் அப்படியே வரிசையா முன்னாடி இருக்காங்க, வரிசையா இருக்காங்க. ஸ்ட்ரைக்கு, சஸ்பென்ஷன் ஆகுமா, வேலை போயிடுமா, பிரச்சனை நடக்குமா, அதெல்லாம் இல்ல. நீ நின்று நான் பாத்துக்கலாம். உன் வேலை போனா எங்க வேலை போயிடுமே, வாழ்க்கை போயிடுமே, மத்ததை தாண்டி நீ போராடு, நம்ம எதிர்காலமே போயிடுமே. வீட்டுல இருக்க பெண்கள் வந்து சேர்ந்து நின்னா என்ன ஆகும்? தமிழ்நாடு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 150 கோடி சாராய எடுத்த பணத்தை நீங்க பொழைக்கிறீங்க, ஆட்சி நடத்துறீங்க, நீங்க வெக்கப்படல. ஆனா சாராயம் விற்கிறதுக்கு, வேலைக்காக, வயிற்று பொழுதுக்காக, மதுபானம் விற்க மட்டும் இந்த வேலை செய்யறதுக்கு அவமானத்தை தான் வாழணுமா? லாஜிக்கான கேள்வி இல்லையா எங்க கேள்வி? தோழல
பயந்து பயந்து இருந்தா எதுவும் நடக்காது. அப்புறம் சொல்லணுமா, நான் இல்லை, நான் தொடர்ந்து 5 வருஷம் வேலை செஞ்சதுனால இந்த 3000 பேர் வந்தாங்க, 5000 பேர் வந்தாங்க, நேர்மையா சண்டை போடுறதுக்காக வந்தாங்க. வேறு எந்த சங்கம் கம்பீரமாக இந்த கோரிக்கை அறிவிச்சுட்டா இந்த கூட்டம் வந்துருக்கு. நான் சொல்றது தப்பா, நேர்மையாக கம்பீரமாக தொடர்ந்து உழைத்து செய்திருந்தார். வார்த்தை போட்டல, அது புரிஞ்சுட்டீங்கள? ஏன்னா பணியாளர் அவன் வலி வேதனை இருக்கும் போது அவனை ஆசுவாசப்படுத்தி கூட நேரம் இல்லை. 4 நாள் மிகப்பெரிய ஸ்டைக் எனக்கு தன்னிச்சு. அவன் தோட பேசிட்டு முடிச்சுட்டு மாதிரி இருக்கிறதுக்கு நான் முடியாது. நாம் சங்கத்தோட ஒரு போராட்டம் அறிவிச்சா முடிக்கிறதுக்கு நம்ம ரைட்ஸ் இருக்கு. 19 நாள் போராட்டம் விற்பனை சங்கம் தூங்கியது. ஏபிசி சங்கம் உள்ளே வந்தது, மற்ற சங்கங்கள் உள்ளே வந்தாங்க. எல்லாரும் மரியாதையோட தான். முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் 200 பேருக்கு மேல அங்க எம்டி ஆசல நிறுத்தினது விற்பனையான நல சங்கம் தான். நிச்சயமா இது பெரியசாமி ஐயா அவர்களுக்கும் தெரியும், தோட திருச்செல்வன் அவர்களுக்கும் தெரியும், அனைத்து சங்க முன்னணிகளுக்கு தெரியாத விஷயமா நான் சொல்றது. எல்லாருமே பார்த்திருக்காங்க. எந்த இடத்துல போராட்டத்துல நாங்க விளக்கணும். இப்ப நாங்க ஏன் நிக்கிறோம்? தொடர்ந்து அடிப்பாங்க, வந்ததுல இருந்து மாறி மாறி எங்களை அடிப்பாங்க. நாங்க பொறுத்துக்கணுமா? ஊழியர்கள் பொறுத்துக்கணுமா? சங்கம் பொறுத்துக்கலன்றது இல்லைங்க, ஊழியர்கள் பொறுத்துக்கணுமா? ஒரு கேடை என்ன சங்கம், நீ போய் அப்படின்னா நான் நிக்கிறேன். ஏன் இவங்க இந்த சங்க முன்னணிக்கெல்லாம் பயமே இருக்காதா? இவனை மேல இந்த பெரிய மேல உள்ளவங்களா, சூப்பர் பவர் உள்ளவங்களா? எல்லா மாவட்டங்களையும் மிரட்டலுக்கு சங்கம் வந்துச்சு. புதுக்கோட்டைக்கு போனேன், கூட்டம் நடத்துனேன். கூட்டம் ஏன் நடத்தி டாஸ்மாக் எதிராக பேசுறீங்கன்னு சொல்லி சங்க முன்னணிக்கெல்லாம் ஷோ கிளாஸ் வந்துச்சு புதுக்கோட்டை. அது பிறகு என்ன சொல்லலாம், அப்படி அம்மா கவலை இல்லை, நீ ஸ்ட்ரைக்கு போராட்டத்தை முக்கியமான இடத்துல புதுக்கோட்டை மாவட்டம் வந்து நிக்குது. மனிதர் உடம்புலே சுயமரியாதை இயல்பாரு. மனிதருடைய உடம்புல இயல்பாவே அர்ப்பணிப்பு இருக்கும். மனிதருடைய உடம்புல இயல்பாவே நல்லதும் இருக்கும். மனித உடம்புல இதெல்லாம் இருக்கும். அது சரியான நேரத்துல சரியான சூழல வெளிப்படலாம். அதுக்கு காரணக்காரங்க சூழல் வந்தா வெளியில வந்துடும். இப்ப வந்திருக்கு டாஸ்மாக்ல. இதை விட்டுலாமா? இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு பத்தியேறி கூட போராட்டத்தி ஒரே சைடா நிக்குது. 1 vs 1 தான். இனி இதே இதுல நாம அவர்களா எப்படி நம்ம முன்னாள் சிஎம் சொல்லுவாரு, டிஎம்கேவா டிவிகேவா. இப்ப டாஸ்மாக்ல 2 தான். நம்மளா டாஸ்மாக் நிர்வாகமா? 2 தான். நாங்க சொல்றோம், நீங்க உண்மையான தூய சக்தி என்று சொன்னால் எங்கள் தொகுப்பூதிய பணியை, தற்காலிகம் என்று சொல்லக்கூடிய பணியை, கான்ட்ராக்ட் முறை என்று சொல்லக்கூடிய பணி ஒழித்து எங்களை பணியேற்றப்படுத்தி தூய சக்தியை நிரூபியுங்கள். நாங்க ரெடியா உங்களை பாராட்ட சொல்லியிருக்கோம். போற கூடத்தையும் முதல்வருக்கு நாங்கள் 50,000 பேரை திரட்டி பாராட்டு விழா நாங்கள் நடத்துகிறோம் இல்லையா? நான் ஓரமா கூட நிக்கிறோம், 10வது 20வது இடத்துல போய் நிக்கிறோம். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சங்கத்தை கூட்டின்னு போய் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமா பக்கத்துல வச்சுக்கிட்டு நாங்கள் பணியந்திரம் செய்கிறோம், இவ்வளவு ரூபாய் அரசு சம்பளம் சொல்லுங்க. அவங்க தலைமையிலே பாராட்டு நடந்தால் நாங்க அந்த மொத்த பேரை கூட்டு வரோம். எங்களுக்கு எங்க அங்கீகாரம் முக்கியம் இல்லைங்க. வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஒரு தடவை தான் பிறப்பா, ஒரு தடவை தான் இறப்பா, மாற்றமே கிடையாது. எங்க ஊழியர்ல பல பேர் ஒரு வாரம் இறந்து போயிட்டு இருக்காங்க, இறந்து போயிட்டே இருக்காங்க. ஏதாவது கவலை உங்களுக்கு அக்கறை இருக்கா? ஒண்ணு சொல்றாங்க, நீங்க நான் பட்ஜெட்டோட இதுல படிச்சேன். டாஸ்மாக்ல அரசு 15 கோடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு? நம்ம ஆளுங்களை கேட்ட, நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு. நம்ம ஆளுங்க சூப்பர்வைசர் சேரும்போது 50,000, சேல்ஸ்மேன் சேரும்போது 15,000, உதவி உறுப்பினர் சேரும்போது 10,000, மொத்தம் சேர்த்தா 88 கோடியே 40 லட்சம் ரூபாய். நான் கணக்கு போட்டேன், 30,000 பிரிச்சு போட்டேன். நீ போட்டது 15 கோடினா நாங்க போட்டது 88 கோடி. எங்களுக்கு என்ன ஷேர்? நீங்க வந்தது நீங்க எடுத்துக்கிட்ட. சரி, சம்பளம் 800 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய்.
ஜெயலலிதா அதே பீரியட்ல சம்பள உயர்வு 1800 ரூபாய், 2000 ரூபாய் திருப்பி 3000 ரூபாய் நினைக்கிறேன். சம்பள உயர்வு 5000 ரூபாய் ஆயிடுச்சு சூப்பர்வைசர். நீ அப்ப ஆரம்பத்துல வந்தது 2800 கோடி, இப்ப கடைசியா வந்திருக்கு 48,000 கோடி. அப்போ மடங்கு பாத்தீங்கன்னா 14 மடங்கு சம்பளம் உயர்ந்து. அப்ப சூப்பர்வைசருக்கு 14 மடங்கு சம்பளம் உயர்ந்து எவ்வளவு வரும்? 70,000 மேல வருமா? வருமா வராதா? அப்போ எங்களுக்குரிய சம்பள உயர்வை உன்னோட மத்ததெல்லாம் நீ பேசல, எங்களுக்குரிய சம்பள உயர்வை நீ கொடுத்திருந்தனா எவ்வளவு வரணும்? அதுக்குண்டான நடவடிக்கை என்பதை ஏதாவது எடுத்தாங்களா? செஞ்சதுக்கு இருந்துச்சா? யாருமே கவலைப்படல. டாஸ்மாக்ல வருமானம் ஜெயலலிதா பீரியட்ல 2003 அறிவிச்சாங்களா இல்லையா? அதான் ஃபர்ஸ்ட் சம்பள உயர்வு. 2011 சம்பள உயர்வு, 2017 சம்பள உயர்வு, அதோட 2026 வந்து நிக்குது. நடுவில் 500 சின்ன சின்ன விஷயம் தான் நிக்குது சம்பள உயர்வு. என்ன சொல்றாங்க? நாங்க வந்து 25% ஏற்றிட்டோம். 23 வருஷம் இப்படிதானே இருந்தேன், பேலன்ஸ் அப்படியே இருக்குது. கேட்டு கொஞ்சம் படிப்படியா செய்வோம், நாங்க படிப்படியா செய்வோம். நீ படிப்படியா செய்வோம்னு சொல்லி ஏதாவது நிறுத்தி வச்சிருக்கியா? படிப்படியா சொல்லி நீ பயமுறுத்திட்டே தானே இருக்க. ரெஸ்டோ பார்ன்ற தனியார் மயன்ற எங்களை பத்தி ஏதாவது தனியா பேசுனீங்களா? பட்ஜெட் நடக்க போகுது. உங்களோட பட்ஜெட்டுக்கு மொத்த நிதி நல்ல திட்டங்கள் எங்க ஒதுக்க போறீங்க? தங்க மோதிர திட்டம் நாங்க சொல்றோம், நீங்க 4000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் எங்க பணம்? மோதிரத்துக்கு நீங்க 4000 ரூபாய் ஒதுக்குனா 1 கிராம் இருக்குமா? 1 கிராம் ரேட் என்ன? 13,000 ரூபாய். சரி 13,310 ரூபாய். நாங்க சொல்றோம், அதுல 4000 ரூபாய் எங்க டாஸ்மாக் பணியாளருடைய காசு நீங்க கொடுக்குற மாதிரம். நீ எந்த திட்டம் அறிவிச்சாலும் அதுல இருக்கிற ஷேர் எங்களது. நீங்க சும்மா ஒண்ணும் கொடுக்கல, எங்க உழைப்புல இருந்தா கொடுக்குறீங்க. எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? சொல்றாங்க 560 கோடி ரூபாய் ஆகுது, வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுத்தா 118 கோடி ரூபாய் கொடுத்தோம். சரிங்கய்யா, இப்ப எந்த பணத்தையும் சம்பளம் எடுத்து கொடுத்தீங்க? உனதான் லாஸ் இல்ல, இப்ப எதுல இருந்து எடுத்து கொடுத்தீங்க? நாங்க சொல்றோம், தீபாவளி பொங்கல்ல நாங்க 1000 கோடி எங்களுக்கு வசூலாகும். கரெக்டா இல்லையா? இந்தியால பாகுபலி ரெக்கார்டு உடையுதா, தங்கல் ரெக்கார்டு உடையுதா, RR ரெக்கார்டு உடையுதான்னா டாஸ்மாக் ஊழியருடைய உழைப்பில் இருந்து மட்டும்தான் கஜானாவுக்கும் உழைப்பு போகுது. தீபாவளி பொங்கல் நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, நாங்க அதை கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் பேச மாட்டேங்க. கட்சி நிதி 120 கோடி ரூபாய் கண்டுபிடித்து விட்டோம், அரசு கஜானாவுக்கு சேர்த்து விடுவோம். அப்படியே மறந்தவட்டம் பேசுறீங்க. நம்ம CM பார்த்தாரு, அப்படி லெப்ட்ல திரும்பினாரு, அது என்னப்பா அப்படின்னா கட்சி நிதி கொடுத்தாரு. நாங்க ரொம்ப சந்தோஷமா போச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம பழைய கட்சியோட கூட்டணி, அதனால நம்ம வருத்தப்பட போகிறோம் அப்படின்னு நம்ம அப்செட் ஆகி உட்காந்து நம்ம என்ன பண்ண சந்தோஷப்பட்டோம். ஓகே, 120 கோடி வருதா, 1020 கோடி, அது எதுக்கு இப்போ ஒதுக்கு? எங்க சம்பளம் 53,000 ரூபாய் முடிச்சு கடை. இப்போ அந்த கட்சி நிதி எங்க போச்சுன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். அந்த பணம் எங்க? கட்சி வளர்ச்சி நிதி 120 கோடி நாங்க குடிச்சிட்டோம், அடுத்த மாசத்துக்கு வரப்போகுதுன்னு சொன்னீங்க. அந்த பணம் எங்க? உங்களை நாங்க தொட்டாலே பிரச்சனையாயிடும். நீங்க அவயவன் பேசுறதுக்கும் நாங்க அவயவன் பேசுறது வித்தியாசம் இருக்கு. உழைப்பவன் உரிமையை பெற வேண்டும் என்று சொல்லுது தொழிலாளர்களுடைய உரிமை, கடமை எங்களது. நீ அவன் வேலை செஞ்சா, அவன் பாட்டில ஓட்டுறான், அவன் ஸ்டிக்கர் ஓட்டுறான்னு சொன்னா நீ சொல்லுது அதிகார இடத்திலிருந்து பேசுவது. நீங்க சொல்லுவது நீ, நான் சொல்லக்கூடாது. நீங்க சொல்றதுக்கும் நான் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நீங்க பேசுவீங்களா? நீங்க ஒன்று சொன்னா பதில் நான் கேட்போம், கேட்கதான் செய்வோம். சரி, ஜனநாயக நாட்டுல ஜனநாயகம் இருக்கக்கூடாதா? நான் ஜனநாயகம் மட்டும்தான் இருக்கணுமா? ஜனநாயகம் மட்டும்தான் இருக்கணுமா? தமிழ்நாட்டுல நாங்க சொன்னா மட்டும்தான் ஜென்சி கேட்போம். எல்லா ஜனநாயக படத்துக்கு மட்டும் அடிச்சு முடிச்சு போவாங்கன்றத மாத்தி ஜனநாயகம் தான் முக்கியம் மாணவர் இளைஞர்கள் ஜென்சி தலைமுறை ஏற்கனவே காட்டி முடிச்சிருச்சு. அது எந்த கட்சி சேர்ந்து இல்ல, அமைப்பு சேர்ந்து இல்ல, தானா போராடுறான். 22 லட்சம் பேர் எழுதி
20 பேர் செத்து போய், தமிழ்நாட்டுல அனிதா உட்பட செத்து போய், அந்த டியூஷனுக்கு இன்னைக்கு 50 லட்சம் 25 லட்சம் செலவு பண்ணி 1.5 கோடி 2 கோடி கொடுத்தாதான் டாக்டர்னு போது அதை எடுத்து தானா கூட்டம் ஓடி போய் போராடு. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க தமிழ்நாடு? நீங்க எது சொன்னாலும் கேட்கும். அதுலயும் கொடுமை. ஒரு 4 நாள் முன்னாடி அது ஒரு கூட்டம் வேற, ஒரு புதுசா ஒருத்தர் ரெடியாகிறாரு, நான் கட்சி தொகுப்பு போறேன், கட்சி தொகுப்பு போறேன் ரெடியாகிறாரு, என்னென்னவோ பேசுறாங்க. இந்த முத்து படத்துல ஒரு டயலாக் வரதான் நீங்க நடிச்சிருந்தேன், இந்த ஜடம் இன்னும் என்னென்ன தான் பார்க்க போகுதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றோம்? சினிமா இருக்கிறவங்க அரசியல் வரக்கூடாது நாங்க எதுவும் சொல்ல, எல்லாருக்கும் உரிமை இருக்கு. முன்னாடி பண்ணவங்க எல்லாம் யோகியங்கன்னு நாங்க சொல்லல, எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனா நீங்க வந்துட்டு நீங்க என்ன செஞ்சீங்கன்றத பதில் சொல்லுங்க நான் கேட்கறேன். அதையே நான் ஃபாலோ பண்ணுவேன். வண்டிக்கு கலர் பெயிண்ட மாத்தி டயரை மாத்தி நான் வண்டி ஓட்டுவேன். ஊழலோட ஊற்றுக்கண் என்ன நாங்க சொல்றோம். நீங்க ஒண்ணு சொல்றீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல காசு வாங்குறது இல்ல, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல காசு வாங்குறது இல்ல, டிஎம் காசு வாங்குறது இல்ல, எல்லாம் பயப்படுறாங்க. நாங்க சொல்றோம், ஊழலோட ஊற்றுக்கண் என்பது தற்காலிக பணியில் வைத்துக் கொண்டிருப்பது. ஊழலோட ஊற்றுக்கண் என்பது தனியார் மையத்தை நோக்கி மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகைகளை வாரி வழங்கி ஒப்படைப்பது. இதெல்லாம் தான் ஊழலுடைய ஊற்றுக்கண். அப்படி இருக்கிறதுனால்தான் உங்களால யார ஊழல் கட்சின்னு சொன்னீங்களோ, ஊழல் சக்தின்னு சொன்னீங்களோ, அவங்க எல்லாம் சேர்த்து உஜாலால கலர் மாத்தின மாதிரி சேர்ந்து பக்கத்துல நிக்க வச்சுக்க முடியுது உங்களால. நாங்க எங்க போனோம்? நாங்க என்ன குற்றவாளிகளா? திருடங்களா? இவங்களாம் திருடங்க, திருடுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க. நான் போய் தட்டி நிறுத்த போறேன். நாங்க சொல்றோம், நீ முன்னாடி இந்த 23 வருஷத்துல ஒரே ஒரு டிஎம் ஒரே ஒரு எஸ்ஆர் உங்களால தூக்க முடியுமா? தூக்கி காட்டுறீங்களா? பாக்கலாம் ரெடி இல்லையே. சரி, கட்சி நிதி தான் திரட்டினாங்களா, அவங்கள கூப்பிட்டு கட்சி நிதிக்காக ஜெயில வச்சிட முடியுமா? உங்களால காட்ட முடியுமா? வாயில வர்றதை நீங்க பேசணும், யார் எது சொன்னாலும் ஒத்துக்கணும். நீங்க சொன்னா தலையாட்டணும், தலையாட்டி செஞ்சா அவங்களுக்கு ஆதரவா இருக்கும். அமைச்சர் ஒன்று சொல்கிறார், பெரும்பான்மை எங்களோடு இருக்கிறார்கள், நாங்கள் சொல்வதைத்தான் கேட்கிறார்கள். தாவேக அரசு செய்வது சரி என்று தாவேக அரசுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும், வாய்ப்பு வர வேண்டும் என்று அனைவரும் நினைக்கிறார்கள். 3000 பேர் பண்ணலாம் மட்டும் எல்லாம் முடிஞ்சிருமா? நீங்க சொல்லி இருக்கிறீங்க. நாங்க திருப்பி விஸ்வரூபம் எடுத்து நாங்க யாரு விற்பனையாளர்கள், யார் பணியாளர்கள், யார் மேற்பார்வையாளர், யாருன்னு நான் காட்டுறோம். நம்ம ஒரு கருத்து கணிப்பு ஒண்ணு எழுதிருக்கோம், பாத்தீங்களா? அமைச்சர் சொல்றாரு, இந்த சம்பள உயர்வு போதுமானதா இருக்கு, எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க, இது சரியா தப்பான்னு கேட்கணும். எல்லா ஊழியர்கிட்டையும் எடுத்துட்டு போறோம். நாங்க போய் ரெக்கார்டோட வர்றோம், கையெழுத்தோட வர்றோம். டாஸ்மாக்களுக்கு 23,000 பேர் இருக்கான்னு எல்லா கடைக்கும் எங்க ஊழியர்கள் அனுப்புறோம். எங்க ஆளுங்க போவாங்க பெரும்பான்மை டிஸ்ட்ரிக்ட். நாங்க கருத்து கேட்பு நடத்தி அந்த கருப்பு கேட்பு எடுத்துட்டு வந்து அமைச்சருடைய டேபிள்ல நேரடியாக எடுத்துட்டு வந்து நாங்க ஒப்படைக்கிறோம். பெரும்பான்மையான தொழிலாளர்கள் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? மாண்புமிகு டாஸ்மாக் துறை அமைச்சர் 2020-26 ஜூன் மாதம் அறிவித்த சம்பள உயர்வை பெரும்பான்மை பணியாளர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று சொல்லி இருப்பது சரியா தவறா? டிக்கெடிக்கிறது தான். 10 ரூபாய் வாங்குவதுதான் சங்கங்களின் பணியாளர்களின் நோக்கம், பணியந்திரம் பெறுவதில்லை என்பது சரியா தவறா? பணியந்திரம் கோரி தொடர்ந்து போராடலாமா அல்லது தாவேக அரசுக்கு கால அவகாசம் அளிக்கலாமா? அடுத்த கட்ட போராட்டம், இந்த போராட்டத்துக்கு தங்கள் ஆதரவு. ஆர்ப்பாட்டம், முன்னாநிலை போராட்டம், பொருளாதார நிறுத்தம், காலவரட்டுகள் நிறுத்தம், சிறைசின்ன போராட்டம், மறியல், இதர அறவழி போராட்டங்கள். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் எந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாலும் ஆதரவு தருவீர்களா? ஆதரவு தருவீர்கள், ஆதரவு தருவீங்களா? முடியாதுன்னு போடணும். மாற்று சங்கம் இருக்காங்க, நீ போய் கருத்து கணிப்பு நடத்துற, சாரிங்க மேல கோரிக்கை இருக்கு, நான் டிக்கெட் அடிக்கிறேன், உங்க சங்கம் நான் இல்லைங்க, வேற சங்கம். நான் வந்து இயலாது நினைச்சுக்கிறேன். இயலாது, முடியாது வேற, இயலாது வேற. செய்ய முடியலங்க சொல்றது வேற, செய்ய முடியாதுன்னு சொல்றது வேற. இப்ப நம்ம அந்த கருத்து கணிப்பை தமிழ்நாட்டுக்கு வெற்றிகரமாக நடத்தி அமைச்சருக்கு ஒப்படைக்கணும். 2வது முக்கியமான விஷயம், மொத்தம் 3000 பேர் தான் போராடுறாங்க அப்படின்னா அது அடுத்த பக்கம் என்ன? உன் சங்கத்துக்கு ஆளு பெருமளவுக்கு இல்லை, நாங்க சொன்னாதான் எங்க பக்கம் நிற்பாங்க, இதான் அதோட அர்த்தம். இதனாலதான் சங்கம் அடுத்த முடிவு என்ன எடுத்துக்கிட்டா, தேர்தல் ஜனநாயக பூர்வமா நடத்துறது. என்னடா 2 மேட்ச் ஆகலையா, சுத்தின்னு வரோமா,
ஸ்ட்ரைட்டா வரணுமா? ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், சந்தா கொடுக்கணும், மாவட்டமும் மாநிலமும் அந்த சந்தாவை வேலைக்காக பயன்படுத்தி எடுத்துக்கும். அதே நேரத்தில் 10 பொருளுக்கு எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் நடந்தே தீரும். நான் எப்பயுமே ஒரு எலெக்ஷன் வச்சா அதுவும் கால் பின்னி வைக்கிறது இல்லை. இப்போ தூய்மை பணியாளர் யாருமே நிரந்தர தொழிலாளி கிடையாது. நம்ம கூட இருக்கிற 3000 பேர், 3000 பேருக்கு 3 மண்டலத்துக்கு எலெக்ஷன், 15 வார்டு எலெக்ஷன் நடத்தி வெற்றிகரமா இந்தியா தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடத்தி முடிச்சிட்டோம். கார்பரேஷன் இப்ப தெரிஞ்சு போச்சு எவ்வளவு இவங்க உறுப்பினர்கள். அப்பா இவங்க தான் பெரிய சக்தி, தொட்டா அதிரும். நான் சொல்றேன், ஊழியரா இருக்கணும், அவ்வளவுதான். அவங்க நம்ம சங்கத்துல ஃபார்ம் போட்டோட ஃபில்அப் பண்ணி தர, நீ கடைக்குள்ள போகணும். அப்புறம் எலெக்ஷன் எந்த இடத்துல நடத்துறோமோ 9 மணில இருந்து 11 மணின்னா, விழுப்புரத்து நடக்குதுன்னா விழுப்புரம் நடத்து, கடலூர் ஆளுங்க 4 பேர் நடத்தி விடணும். இங்க நாங்க போனோம், நம்ம ஆட்கள் கண்டிப்பா போட்டியிட வைக்கணும், நண்பர்களை போட்டியிடதான் வைக்கணும். ஜனநாயகபூர்வமா 10 பொறுப்பு இருக்குன்னா பேலன்ஸ் ஷீட் அடிச்சு எலெக்ஷன் நடத்தியே தீரும். நான் சொல்றதுதான் காரணம் எல்லாம் சொல்ல மாட்டேன். அவசரமாக நீங்கள் எதிர்பார்ப்பது என்பது நாம் குடிக்குள் போய் நேரடியாக விழ வேண்டும், வலையில் போய் நேரடியாக விழ வேண்டும் என்று நண்பர்களும் எதிரிகளும் துரோகிகளும் சேர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் இந்த கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன். நான் துரோகிகள் சொன்னது மாற்று சங்கத்தினரே அல்ல. ஏன்னா அது ஒரு பொருள் போயிடும். அல்ல 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 அல்ல, எல்லாரும் சேர்ந்து வாங்க தான் நம்ம கூப்பிடுறோம். எங்களுக்கு ஒரே கண்டிஷன் தான். இந்த காலகட்டம் ரொம்ப மோசமா இருக்கு. நாங்க மூச்சு விட்டு வெளியே வரதுக்கே கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாள் அரசாங்கம் தன்னோட நடவடிக்கை நிறுத்துற வரைக்கும் சமரசம் இல்லாமல் தொடர்ந்து போறாங்க. இதற்கு எந்தெந்த சங்கங்கள்லாம் தயாராக இருக்கிறார்களோ அவரோடு கைகொடுத்துக் கொள்ள விற்பனையாளர் சங்கம் தயாராக இருக்கிறது. பாலுக்கும் காவல், பூனைக்கும் காவல். செட் ஆகும். பணியாளரையும் பாதுகாப்பேன், மேனேஜ்மெண்ட்டையும் பாதுகாப்பேன், அரசையும் பாதுகாப்பேன், பணியாளரையும் பாதுகாப்பேன். என்ன அரசை நம்ம பாதுகாக்க தேவையில்லை, அரசு தான் பாதுகாத்துக்கணும். பெரும்பான்மை அவங்கதான் எலெக்ஷன் ஜெயிச்சு பதவி ஏற்றுட்டாங்க. பண்ண அரசை காப்பாத்துறதுக்கு என்ன இருக்கு? ஏதாவது இருக்காதுல்ல? ஏதாவது இருக்கா? பணியாளரை காப்பாத்துதான் இருக்கா? பணியாளருக்கா போராட்டம் இது மட்டும் தானே இருக்கு. நாம் சேர்ந்து கொள்ள தேவை. அப்போ 2 வேலை கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, அப்படியே வந்த உடனே நாளைய தினத்திலிருந்து டாஸ்மாக் இயங்காது, ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் கடைகள் கூட போடுங்க நான் சொல்லுவேன். நான் சொல்லிட்டேன், மூடணும்னா பெரிய எண்ணிக்கை வேணும் இல்ல. இன்னைக்கு 3000 பேர் கேட்டது 5000 பேரை மாறிச்சு இல்ல. 5000 பேர் கேட்டது 10,000 15,000 மாறணும் இல்ல. மாறணுமா வேணாமா? படிப்படியா ஏறணும். 1வது படிக்கட்டுல இருந்து 8வது படிக்க ஸ்ட்ரைட்டா தடிக்கு சரண ஊத்துருவேன். நம்ம உடனும் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப வேகமா போறாங்களே, 10 நாளுக்கு ஒரு தடவை போறாங்களே, இவங்களால முடியுமா? சாத்தியமா? செஞ்சிருவாங்களா? நான் சொல்றேன், நல்ல படைபலமும் போராளிகள் இருந்தா எதையும் சாதிக்க முடியும். நம்ம கொடுத்தால சொல்றோம், 23 வருஷம் இல்லாத சம்பள வேறு 25%, அது எங்களுக்கு போதாதுன்னு ஆரம்பிச்சோம். ஒரே நாள்ல காலி பண்ணிட்டோம். ஆனா 23 வருஷம் இல்லாத சம்பள வேறு 25% இந்த வருஷம் அறிவிக்க முடியுதுன்னா எங்களால் ஏன் பணிநிறுத்தம் என்பதை கேட்டு வர முடியாது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல நீங்க பதவி கண்டு நீங்க பொறுப்பு வர முடியும்னா நாங்க ஏன் தொடர்ந்து ஒழுங்கா போராடி சங்கத்தை பணிநிறுத்தம் கூடாது? நம்பிக்கை இருக்கு தோழே. நான் சொல்கிறேன், உங்கள் மீது நம்பிக்கை இருப்பதை விட ஒரு படி கூடுதலாக உங்கள் குடும்பத்தின் மீது அதிகமாக நம்பிக்கை என்பது எனக்கு இருக்கிறது. நாம் வலியும் வேதனையும் குடும்பத்தினருக்கு எடுத்து சென்றிருக்கிறோம். அதுதான் விற்பனையாளர் நல சங்கத்தினுடைய முதல் பெரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன். இத்தனை வருஷம் வரைக்கும் நம்மளே போராடி சுத்திக்கிட்டே இருப்போம். இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க, அதுவும் பெண் குழந்தைங்க, பெண்கள் என்ன ஒரு பேச்சு, கேட்கிற கேள்வியில் எவ்வளவு நியாயம் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா இது பழைய கால ஆட்சியோட தூண்டுதல், இவர்களோட தூண்டுதல், அவர்களோட தூண்டுதல்? எப்பா நாங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நாங்க டாஸ்மாக் பணியாளர்கள் விற்பனையாளர் சங்கம் எதிர்கட்சியா இருந்துதான் இந்த இடத்துல கேள்வி கேட்டே இருப்போம். எந்த கட்சி மேல நம்ம தனிப்பட்ட விருப்பே கிடையாது. தாவேகாக்கு எதிராகவும் முதல்வருக்கு எதிராகவும் தனியாக திட்டமிட்டு நாம் எந்த போராட்டத்தை நடத்தவில்லை.
முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது அவருக்கு தனியாக எதிர்த்து நாம் போராட்டம் நடத்தவில்லை. எடப்பாடி அவர்களுக்கு எதிராக தனியாக நாம் நடத்தவில்லை. நமது வலி வேதனை, நமது அடிமை சங்கிலி என்பது 20 வருடங்களுக்கு மேலாக பணியேற்றம் என்ற ஒற்றை கோரிக்கையோடு இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. ஒரே கோரிக்கை தான், பணியேந்திரம். மொத்த கதையும் முடிஞ்சிச்சு. அவனை பார்த்துட்டாங்க. 45 வயசுக்கு மேல நிறைய சூப்பர்வைசர் ரிட்டையர்மெண்ட் நிறைய நெருங்கிச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போறாங்க. பேலன்ஸ் மிஞ்சி கூட 10 வருஷம் 12 வருஷம் கதை ஏற கட்ட போகுது. இதுல நின்னா தீவிரமா போராடவங்க போட்டாங்க. கடையில நின்னா காசு கலெக்ஷன், ரோட்ல வந்தா வேலை போகும். போனா ஒரு செட்டு போகும், பின்னாடி வெயிட் பண்ணி பார்க்கலாமா, அது முடிஞ்ச பிறகு வரலாமா, இல்ல நமக்கு பாதிப்பு வருமா, வந்தா சேர்த்துக்கலாமா. எனக்கு இந்த தடவை நடந்த ஒரு கூடுதல் சந்தோஷம். ஈரோடு மாதிரி முதல் முறையாக சென்னையில் இருந்து 70 பேருக்கு மேல குடும்பத்தோட கைதாகி ஒரு முக்கியத்துவத்தை நம்ம சங்கம் பெற்றிருக்கிறது. நான் பாராட்ட கடமைப்படுறேன். சென்னை 1000 விமர்சனங்கள் செய்வது. சென்னையில தான் இந்திய ஆபீஸ் இருக்கு, சென்னையில தான் தலைமை செயலகம் இருக்கு, சென்னையில தான் ஒடுக்குமுறைக்கு உண்டான இடங்கள் பக்கத்தே இல்ல இருக்கு. பிரித்தாண்டு வைப்பது என்பது நடந்துட்டு இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு சென்னையிலே நம்ம பொருள் நல்லா ஒழிக்குது. நம்ம 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள் என்று சொல்லப்படுதுன்னா, நமக்கு உண்மையான சுதந்திரமும் விடுதலை வேணும் நம்ம நினைக்கிறோம்னா, அதை மனசுல வச்சுக்கிட்டு ஆகஸ்ட் 15 கருத்து கணிப்பு என்பதை தமிழ்நாடு மக்களோட ஊழியர் என்பதை நடத்தி முடிக்க வேண்டிய வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே முன்வைக்கிறேன். ஸ்ட்ரைக் பண்ணா தினைக்கு உட்கார ரோட்ல ஸ்ட்ரைக் பண்ணா விரும்புறவங்க அப்படியே இருக்குன்னு சொல்லல. நான் ஒண்ணுமே சொல்லி கருத்து கணிப்பு தான் நடத்த முடியுங்கன்னு சொல்றேன். கருத்து கணிப்பு தான் நடத்த முடியுங்கன்னு சொல்றேன். 15க்குள்ள எல்லா ஊழியர்கிட்ட போய் கையாக்காலம் வாங்கிக்கலாம். அவசர சர்ச்சை நம்ம கொடுக்கலாம். நம்ம சங்கத்தை சொல்றேன். பெரும்பான்மை ஏற்றில்லைங்க. அந்த கவரோட மொத்த சீட்டோட ஃபைல் போட்டு ஸ்பைரல் போட்டு எடுத்து போய் ஒப்படைக்கலாம். இத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல கொடுத்துருக்காங்க, நான் எடுத்துன்னு வந்துறோம். ஆகஸ்ட் 25 தமிழ்நாடு டாஸ்மாக் உறுப்பினர் சங்கத்தினுடைய மாநிலம் முழுக்க ஒரே நாள் தேர்தல் 9 மணி பார்க்க முடியும். எத்தனை பேர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி, எத்தனை பேர் சந்தா கட்டி, எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்றத டாஸ்மாக் நிர்வாகம் பார்க்க வேண்டும். இது வேலை நிறுத்த போராட்டத்துக்கு ஈக்குவலானது. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு அது கன்மையாகும் எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், நாம் எழுந்து நிற்பதுதான் டாஸ்மாக நாளைக்கு உறுதிப்படுத்தோம். 1வது படிக்கல 8வது படிக்கல கீழே உணவோன்னு சொன்னேன். நீ இதை 2 முடிங்க. 2 என்ன முடிச்சு ரிசல்ட் கொடுக்குறீங்கன்னு பாக்குறேன். செப்டம்பர் 1 அடுத்த மாநில செயற்குழு கூட்டம் என்பது நடக்கும். இது 2 வச்சுட்டு செப்டம்பர் 1 என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானிப்போம். அதே நேரத்துல பட்ஜெட் வருது இல்லையா, 5ஆம் தேதி பட்ஜெட்ல நம்மள கொஞ்சம் இப்போ பயமுறுத்திட்டாங்களாமா. தனியார் மயம் போறது, எங்க வாழ்க்கைக்கு பதில் சொல்லிட்டு தனியார் மயத்தை பத்தி பேசு, எங்க வாழ்க்கைக்கு பதில் சொல்லிட்டு மத்ததை பத்தி பேசுங்க. நாங்க விட மாட்டோம். எங்க பணியத்துல எங்க சம்பளம் எங்க வாழ்க்கை திருட்டு போறது, இந்த வருஷம் எங்களை கொள்ளடிச்சது விட மாட்டோம். ஆகஸ்ட் 4 முதுநிலை மண்டல மேலாளர் குடும்பத்தோடு ஒரு நாள் உண்ணாநிலை போராட்டம். நான் சொல்றது ஸ்ட்ரைக் இல்ல. ஸ்ட்ரைக்குன்னா நடுவில் நிறைய பேர் ஜப்பாய் ரெடி ஆகுறான். பாத்தியா ஸ்ட்ரைக்கு லாஸ் பண்ண போறாங்க. நான் சொல்ல சாப்பிடாம நாங்க உட்காரணும், குடும்பத்தோட உட்காரணும். எனக்கு கஷ்டம் ஒண்ணு தெரியட்டும். அறவழி போராட்டம் தான். ஆனா எல்லா நேரத்தையும் அறவழி போராட்டத்தை சஜஸ்ட் பண்றாலும் நானே கிடையாது. நான் தான் தூய்மை பணியாளர் பெண்கள்கிட்ட போய் பேசணும்னா சமாதியில உட்கார்ந்தாலும் உட்காருவாங்க, கூவத்துல உட்கார்ந்தாலும் உட்காருவாங்க, சுடுகாட்டுல உட்கார்ந்தாலும் உட்காருவாங்க, சிஎம் வீடு முன்னாடி போய் உட்கார்ந்தாலும் உட்காருவாங்க. நான் சொல்றது 1400 பேர் இருந்தாங்கன்னா வெறும் 900 பேரை வச்சு நடத்தின போராட்டம். இப்ப நம்ம கையில கிடைச்சிருந்தது 5000. அது இப்ப சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்கள் நம்ம கூட வந்துருக்கு. எப்படி இருக்கும், எல்லா அரசியல் கட்சி எப்படி பேசும், நீங்க கவுன்சில் எலெக்ஷன்ல எப்படி போவீங்கன்றது உட்பட எல்லாரும் பார்க்கணும். எப்படி நீங்களும் இருக்கீங்கன்னு நாங்க பார்த்துக்கோம். எங்களுக்கு உங்க பகைமை வேண்டாம், உங்க வெறுப்பு வேண்டாம். நான் உங்களுக்கு எதிராக நிக்கணும் நாங்க நினைக்கவே இல்லை.
எங்களை நிம்மதியா வாழ விடுங்க எங்க ஆளுங்க, அவ்வளவுதான். நான் அமைச்சரை சந்திக்கல, சரி சந்திக்கல, ஏன் சந்திக்கல? அமைச்சர் மீது ஏதாவது எனக்கு தனிப்பட்ட வெறுப்பா? அப்படிலாம் இல்லை. நீங்க ஏதாவது நல்லதை செய்யுங்க, நாங்க ஒரு பாராட்டு உங்களை பெருமைப்படுத்தி நாங்க வந்து பூங்கொடுத்து கொடுக்கணுன்றதுக்காக பார்க்காம வேற எதுவும் இல்லை. எவ்வளவு வந்து நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு தலைமை செயலகத்துல நானும் நமக்கு தெரிஞ்ச அமைச்சர் மூலமா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண வச்சுட்டு நானும் போய் பூங்கொத்து கொடுத்தேன். சார் எங்களுக்கு ஏற்கனவே உங்க அமைச்சர்லாம் எனக்கு நல்ல பழக்கம், சிஎம்லாம் எனக்கு நல்லா பேசியிருக்காரு, நானும் பாக்குறையா எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க, நானும் ஒரு பதிவு போட்டுக்கிட்டு இன்று மாண்புமிகு டாஸ்மாக் துறை அமைச்சரை சந்தித்து மனு கொடுத்து அத்தனை கோரிக்கை அவர் கனிவுடன் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார், கால அவகாசம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறேன் சொல்லுவது என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது. எனக்கு அது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அமைச்சர் மீது முதல்வர் மீது மதிப்பு மரியாதை இருக்கிறது. கடந்த முறை உங்களுடைய அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர்கள், மரியாதைக்குரிய ஆனந்த் அவர்கள், மரியாதைக்குரிய ஆதவர்தன் அவர்கள், மரியாதைக்குரிய ராஜ்மோகன் அவர்கள், இவர்களோடு எல்லாம் நானும் தொடர்பில் இருந்திருக்கிறேன். அதில் ஒரு அமைச்சரோடு பல நேரம் முறை பேசி இருக்கிறேன், நேரில் பார்த்திருக்கிறேன், பழகிருக்கிறேன். அதுக்காக மட்டும் அவர் ஏதாவது வருத்தப்பட்டுருவாரு. இப்பயும் நாளைக்கு தலைமை செயலகம் விட்டா பார்ப்பேன், பேசுவேன். நான் ஒரு அமைச்சர்கிட்ட பேசி 40 நிமிஷம் பேசினேன். 40 நிமிஷம் பேசல, 30 நிமிஷம் டாஸ்மாக் குடியிருப்பு தான் பேசுறேன். 10 நிமிஷம் மட்டும்தான் தூய்மை பணியாளர் பத்தி பேசுறேன். எல்லாரும் தலைகீழ நினைப்பாங்க, தூய்மை பணியாளர் நிறைய நேரம் பேச வைக்கணும், அவங்க தானே கீழே இருக்காங்க. எங்க தூய்மை பணியாளருக்கு இப்ப நான் வாங்கி கொடுத்துருக்க சம்பளம் 23,000 ரூபாய். ஆனா இப்ப வரைக்கும் டாஸ்மாக் குடியிருப்பு 17,000 ரூபாய் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் மேல வாங்கலையே. நாங்க நிச்சயமா எங்களால கிளைம் பண்ண முடியும். 3,500 ரூபாய் அறிவிச்சிருக்காங்கன்னா விற்பனையாளர் சங்கத்துடைய வழக்கமும், விற்பனையாளர் சங்கத்துடைய விடாப்பிரியான போராட்டமும், குடியேறும் போராட்டமும் முக்கியமான காரணங்களில் ஒன்று என்று எங்களால் சொல்ல முடியும். அங்கேயும் நான் குறிப்பிட்டு தான் சொல்றேன், ஒன்று என்று சொல்ல முடியும். நாங்கள் மட்டுமே காரணம் என்று சொல்ல முடியும். ஒரு கேள்வி நம்ம தோழர் சில பேர் கூட எழுப்புறாங்க, போராட்டம் என்பது ஒரு தனி சங்கத்துக்கு சொந்தமானதா, கொண்டாட முடியுமா, தனி சொத்தா? நாங்க சொல்றோம், ஒரு சங்கம் தான் போராட முடியும், ஒரு சங்கம் தான் அர்ப்பணி போட முடியும், ஒரு சங்கம் தான் தியாகம் பண்ண முடியும், ஒரு சங்கம் தான் பணியாளர் முன்னிறுத்த முடியும்னா நாங்க சொல்றோம், போராட்டம் எங்களது சொத்து, போராட்டம் எங்களது சொத்து. நாங்க நிப்போம், களத்தை நிப்போம், ஓட மாட்டோம். என் கூட நிக்கிறவங்க யாருக்குமே நான் சொல்லி தரதில்லை. காசு கொடுத்துருவோம், உன்னை பார்த்துப்பேன், உன்னை சேஃப்டியா வச்சுப்பேன், வந்தா சண்டைன்னா சட்டை கிழியும், போர்னா ரத்தம் வரும், களத்தை நின்னா எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நான் 6 மாசம் தூய்மை பணியா போராடிருக்கேன். எனக்கு 2 ஆப்ஷன் தான் வந்துச்சு. ஒரு ஆப்ஷன் காசு வாங்கிட்டு ஓர ஒதுக்கு, 2700 கோடிக்கு எதிராக போராடாது, உனக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், பேசினா டீல் முடிச்சிடலாம். எல்லாரும் அடமானம் வச்சுட்டு போயாச்சு தனியார் மையத்துக்கு. உன் சங்கம் ஒதுங்கிடு, காசு கொடுக்குறோம், இல்ல ஒண்ணு ஜெயில தூக்கி போடுவோம், குண்டாஸ்ல வைப்போம், இதுல வைப்போம், அதுல வைப்போம். நைட் எனக்கு தெரிஞ்சு வீட்டுல வந்து 12 மணிக்கு காலையில் பிரிச்சாரு, நான் போலீஸ் தான் அனுப்பேன். காலைல 6 மணிக்கு பாலுக்கு லிப்ட்ல ஏறி வந்தாலும் நான் போலீஸ் தான் நினைப்பேன். நிறைய நாட்கள் தூங்குறத விட யோசிச்சுட்டே தான் இருப்போம். எப்படி இருந்தாலும் தெரியும், ஓகே நம்ம எதாவது செய்ய போறாங்க. வீட்டுக்கு அடிக்கடி வந்து சிசிடிவி கேமரால போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, நம்ம போகும்போது பின்னாடி நடக்கிறது, நம்மளை பத்தி கூட்டங்கள் போடுறது, ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறது. எல்லாரும் பயம், அச்சுறுத்தல் எதனா ஆயிட போகுது, பார்த்து இருக்கலாமே, விலகலாமே, ஒரு ஃபேமிலி இருக்கு, குழந்தை இருக்கு, தள்ளி நிக்கலாமே. போற உயிர் எப்படி இருந்தாலும் போனோம்னா இயற்கை எடுத்துக்கோ, யாரும் தடுக்க முடியாது. என்னோட ரொம்ப நெருங்கிய துணி 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படியே வண்டியில போகும்போது ஒரு லைட்டா ஒரு வண்டி தந்தா ஏறி செத்து போயிட்டாரு. அற்புதமான இணைந்து தூய்மை பணியாளருக்காக வேலை செய்யறது, ஒரு ஆட்டோ ஓட்டிய சட்டம் படிச்சு நான் பண்ண முடிஞ்சது. ஒரே விஷயம், ஒரு மனுஷனுடைய இறப்பு என்பது நிறைய பேருக்கு பறவைகளுடைய இறகுகள் போடுறது, அப்படி போய் அப்படி காத்துல பறந்து போயிடும். சில பேருக்கு பாறையோட கனமானது அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ளப்படுது. ஒருவேளை நமக்கு அப்படி நடந்திருந்தா நிச்சயமா தொழிலாளர் மத்தியில பாறையோட கனமான எண்ணம் என்பது வந்திருக்கும். முடிவு பண்ணோம், நின்னோம். பாருங்க, நான் நிக்கிறதுனால இந்த போராட்டம் நடக்கலைங்க.
இதோ புரட்சி நாயகன், புரட்சி புலி, இவர் அப்படி பண்றாரு. நான் அதை விரும்புறது இல்லை. தோலுக்கு நல்லா தெரியும் பத்தி. நான் போட்டோ போட்டு எதுக்கு ஸ்டிக்கர் போட்டுறீங்கன்னு கேட்கறாள் தான். போட்டோ போட்டு எதுக்கு பேனர் வைக்கிறீங்கன்னு கேட்கறாள் தான். ஏதோ நீங்க ஏதோ ஒண்ணு 16 செஞ்சு தலைமுறை ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க. நான் ஒண்ணும் பண்ண முடியாது, கம்முன்னு விட்டுறேன். நான் இருப்பதால் அப்படி இல்லை, நீங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறதால தான் நான் இப்படி இருக்கேன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒத்துழைப்பு தரலன்னா, ஒரு போராட்டத்தை எடுத்து நிறுத்தலன்னா, இந்த முன்னணிகள் செங்கல் மாதிரி கட்டலன்னா என்னை போன்றது வலிமையா இருக்க முடியாது. நம்ம வந்து தோழர்கள் வந்தாதான் கேட்பாங்க, நீங்க வந்தாதான் கேட்பாங்க, நீங்க வந்தாதான் பேசுவாங்க, வந்தாதான் செய்வாங்க. அவங்களுக்கு தெரியும் வருகவங்களோட தொழிற்சங்களோட யார் பேசாலும் கேட்டுக்கணுன்றது ஊழியர்களுக்கு தெரியும். அதனாலதான் மதிப்பு. நான் இருக்கேன், நான் இல்லாம போலாம். இன்னொன்னு, நமக்கும் இந்த பணி எந்திரத்துக்கு கொண்டாட சண்டை இன்னைக்கு ஆரம்பிச்சுதா? நம்ம தான் அடிமையானது இன்னைக்கு ஆரம்பிச்சுதா? ஆண்டாண்டு காலமா நடக்குது. இந்த டாஸ்மாக் துறையில ஒரே ஒரு ஊழல் போட்ட பிராமணர் பார்த்துருக்குமா? நான் எதுவும் பிராமணரை பத்தி துவேஷமோ எதிர்ப்போ தனிப்பட்ட வெறுப்பிலே நான் பேசல. நான் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அறிந்திருக்கிறேன். நான் அவங்கள பத்தி பேசல, தப்பா பேசல. ஏன் இல்ல தூய்மை பணியில ஒரே ஒரு பிராமணரால் பார்க்க முடியுமா? ஏன் இல்ல? சமூகத்துல சாராய வியாபாரத்தால மொத்த வியாபாரம் வரதுல இருந்து பிசி, எம்பிசி, எஸ்சில இருந்து ஒரு தலைமுறையை சேர்ந்தவர்கள் தான் எந்த வேலை கிடைச்சாலும் குடும்பத்தை குறைக்க முடியுமா வந்து நிற்குது. அது அசிங்கமான பார்க்கல, உழைக்கிறமா குழைச்சமான்னு பாக்குது. எங்களை உழைச்சு 1 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கி பென்ஷனை கொடுத்து 2003 அப்ளை ஆகி கம்பாசிட்டி அப்பாயின்மெண்ட் வேலையை கொடுத்து கிராஜுவேட்டி கொடுத்து மத்தது கொடுத்துட்டா இங்க எல்லாரும் சேர்ந்து பணியந்திரமானு சொல்லி போராட உட்காந்துருப்போமா? அகைவிலைப்படி உயருமா? சம்பள உயர்வு கிடைக்குமா? பேசிக் டிஏ உயருமா? வேரியபிள் டிஏவாக இருக்குமா? பென்ஷன் திட்டம் புதிய திட்டம் வருமா? பழைய திட்டம் வேண்டுமா? இதுக்குதானே போராடி இருப்போம். ஏங்க 23 வருஷமா ஃபர்ஸ்ட் 1ஆம் கிளாஸே எங்களை போக விடாம கீழே ஒதுக்கி வச்சிருக்கீங்க. தூக்கி போட்டு தூக்கு புதிய தோழல. நீங்க 15ஆம் தேதி சக்சஸ் பண்ணுங்க, 25ஆம் சக்சஸ் பண்ணுங்க. நீங்க ப்ரோக்ரஸ் கார்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க சங்கத்துக்கு. ப்ரோக்ரஸ் கார்டுல எத்தனை சதவீதம் எத்தனை பர்சன்டேஜ் மார்க் இருக்கும், 1ஆம் தேதி உங்களுக்கு எந்த பாஸ் மார்க் போடுறதுன்றத பத்தி நான் முடிவு செய்வோம். 4ஆம் தேதி குடும்பத்தோடு முதுநிலை மண்டல மேலாளர் குடும்பத்தோடு உண்ணாநிலை போராட்டம் நடத்த வேண்டும் சொன்னால் அதை கம்பீரமாக நம்பிக்கையோடு நடத்தி காட்டுங்கள். 5ஆம் தேதி சட்டசபை கூடுது, 4ஆம் தேதி நம்ம அறிவிக்கிறோம். புரியுதா? ஏதாவது அவங்க ஏடாவிடமா அறிவிக்கனால மாத்திக்கிறதுக்கு அதுதான் நாள். நம்ம பணியாளர்களுக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோ, சேர்ந்து நின்னுக்கோ. அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓடி வந்து நின்னுக்கோ. ஒரு இடம் உங்களுக்கு உருவாக்கி தருது விற்பனையாளர் சங்கம். சேர்ந்து நின்னுக்கோ தோழா. 5ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க, போர்டு பக்கத்துல போது ரெடி ஆகி நின்னுக்கோ. சில சங்க நண்பர்கள் பேசும்போது சொல்றாங்க, கூட நாங்க இந்த பட்ஜெட்டை பார்த்து முடிவு. நம்ம சொல்றோம், நீங்க பட்ஜெட்டை பார்த்து முடிவெடுங்க, அது உங்க உரிமை. எந்த சங்கத்துக்கு போராட உரிமை இருக்கு. நான் சொல்ற பட்ஜெட்டை பார்த்தாலும் பார்க்காட்டி எங்களுடைய போராட்டம் எங்களோட முடியாது தொடரும். எங்க ஒற்றை கோரிக்கை பணியிடம் என்ற கோரிக்கை நிறைவேற்றி அரசு உள்துறை சம்பளத்தை கொடுக்கிற வரைக்கும் எங்க போராட்டம் நம்பிக்கையோடு தொடரும். நாங்க சொல்றோம், உறுதியா சொல்றோம், நாங்க நார்மலான ஆளுங்க இல்ல. என்னோட தலைமுறை, எங்களுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறை, எங்களோட வழித்தோன்றர்கள் துப்பாக்கியை எதிர்கொண்டவர்கள், ஆயுள் தண்டனை எதிர்கொண்டவர்கள். நான் இன்னைக்கு காலையில வந்தேன், ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து என்னோட ஜூனியர் யுவராஜ், ஃபரூக், அறிவிச்சுடன் 3 பேர் வந்து அவங்களும் கேஸ்ல இப்ப பார்ட்டியா இருக்காங்க. கேஸ் அவங்க தான் நடத்துறது. கூட என்னோட டிராப்ட், என்னோட ஜட்மெண்ட், என்னோட பேப்பர்ல எடுத்து கொடுத்து இந்த இளைஞர்கள் தான். இன்னைக்கு நான் உள்ள வந்து சேலத்துல 10 ஆண்டுகள் 7 மாதம் சிறை தண்டனை இருக்கக்கூடிய ராமமூர்த்தி என்ற தோழரை சந்திக்க வந்தேன். வந்து ஓப்பன் சிறையில் இருக்க அவருக்கு 2015 இருந்து 2009 15 இருந்து தான் அவங்க தண்டனை கொடுத்தாங்க. 2009 இருந்து கேஸ் நடத்திட்டு வர்றது எங்க டீம், எங்க கூட்டம்.
என் சீனியர் நான் பெண்கள் உட்பட அநேகமாக பிரித்தாள் கொலை வழக்கு 28 பேர் மேல போட்டாங்க. 2 பேர் தண்டனை உறுதியாச்சு. 10 வருடம் 7 மாசம். அப்ப நான் போன நல்லா இருக்கல தோழர், குழந்தை எப்படி இருக்காங்க தோழர், சந்தோஷமா இருக்கீங்களா தோழர், எப்ப தோழர் நான் விடுதலை என்ற வார்த்தையை அவர் கேட்கவே இல்லை. இப்பதான் சிபிஐ சிபிஎம்லாம் ஆபீஸ் வந்தாங்க நம்ம ஆபீஸ்க்கு. நம்ம இப்போ தமிழ்நாடு டாஸ்மாக் சங்கம் இருக்குல்ல, அங்க எம்எல்ஏ சேர்ந்துக்கலாம் வந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம், முன் விடுதலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க முதலமைச்சர் பாருங்க. 10 வருஷம் 7 மாசம் ஜெயில இருந்து சின்ன விஷயம் இல்ல. அந்த போராட்டத்தை வழி நடத்திய கூட்டம் பிரிகால் தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை, ஒரு ஆட்சி மாற்றத்து காரணமான போராட்டத்தை வழி நடத்திய கூட்டம், ஒரு காலத்தில் ஆயுதம் ஏந்தி போராடிய கூட்டம் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்துக்கும் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் வலியுறுத்துகிறேன். எந்த ஆயுதத்தை கொண்டோ, எந்த துப்பாக்கி கொண்டோ, எந்த பீரங்கி கொண்டோ எங்க சிந்தனைய ஒருபோது வீழ்த்த முடியாது. நியாயம் என்ன, தர்மம்னா என்ன? நீங்க சொல்றீங்க ஊழலை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம், 10 ரூபா வந்து. நான் வந்து அரசியல் 30 வருஷம் தாண்டேன். பொது வாழ்க்கையில ஒரே ஒரு இடத்துல கூப்பிட்டு காட்டு, நாங்க ஒரு டிரான்ஸ்பருக்கு இல்ல வேற ஏதாவது வேலைக்கு நாங்க துப்பு வாங்கணும், லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுப்பாங்க. உங்களை விட 1000 மடங்கு கை சுத்தமானவங்க. 1000 மடங்கு. நாங்க வந்து இந்த பணியாளர் பக்கம் விற்பனையாளர் பக்கம் நின்று போராடணும்னு நினைக்கிறேன்னா அவன் அடிப்படையில அவங்களோட ஊழல் ஒழிப்பதற்கு காரணமானவர்கள் ஆட்சியாளர்கள் என்பதால் மட்டும்தான். அது ஒழிஞ்சா அவங்க நல்லா இருப்பாங்க, அவ்வளவுதான். எத்தனையோ பேர் ஏமாத்தி போச்சாச்சு, அதிகாரிகள் போச்சாச்சு, அரசியல்வாதி போச்சாச்சு, வர்றவங்க அத்தனை பேர் போச்சாச்சு. ஆனா எங்க கூட்டம் ஒரு எல்லையை தாண்டது. கிராமப்புறத்திற்கு ஒரு சேல்ஸ்மேன், அசன் சேல்ஸ்மேன் தான் என்னைக்கு பெரிய வருமானம் கிடையாது. நகர்ப்புறத்திற்கு நிலைமையோட அவங்களுக்கு மோசம். நமக்கு நீதி வேண்டும். தோழர்களே, உங்கள் மீது எனக்கு ஆக சிறந்த நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் டாஸ்மாக்ல ஒரு ஸ்டெப் இந்த 2 மாசத்துல பார்த்து கடந்திருக்கும். நான் 5 நாட்களுக்கு மேல வேற எதை பத்தியும் யோசிக்கல. இது ஒண்ணு மட்டும் தான் ஓடிட்டே இருக்கு. நாளைக்கு கிராஸ் பண்ணணும், நீ மீட்டிங் அட்டன் பண்ணணும், நம்ம எதாவது அறிவிக்கணும். நம்ம கோபத்துல இருந்து மட்டும் அறிவிச்சிடக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு அறிவிச்சிடக்கூடாது. நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. 4ஆம் தேதி போராட்டம் 15ஆம் தேதி 25ஆம் தேதி யோசிக்கிறதுக்கு எனக்கு 5 நாள்ல 10 மணி நேரம் தேவைப்படுச்சு. 10 மணி நேரம் உட்காந்துனே இருந்தாலும் இதை பத்தா யோசிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வச்சார். எனக்கு ரொம்ப சொல்லப்படலாம். ஆகஸ்ட் 15 முதல் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கிறதுக்கு எவ்வளவு எத்தனை நிமிஷம் ஆகும்? ஒரு அறிவிச்சு சாம்பிள் பார்த்துக்கோ. ஈரோடு முன்னாடி ரேஸ்ல ஓடி 4 நாள் பண்ணி பாரு, ஸ்ட்ரைக் பண்ண முடிய விற்பனையாளர் சங்கத்தை காமிச்சிருச்சு. ஒரு ரவுண்ட முடிச்சுட்டு வருவோம். நம்ம இந்த ஆய்வு, கருத்து கணிப்பு, எலெக்ஷனு, பிரதிநிதிகளா தேர்ந்தெடுத்துட்டு வருவோம். அறிவிச்சுட்டு 1ஆம் தேதி நம்ம என்ன பண்றோன்றதை பத்தி டிக்ளேர் பண்ணும். நீங்க சொல்ற எந்த போராட்டம் வேணும், எந்த போராட்டம் நடத்தா சங்க ஸ்ட்ராங்கா நிற்கும், பணியாளர் ஸ்ட்ராங்கா நிற்பாங்க, அவர்களுக்கு எது நல்லது என்பதை பற்றி முடிவெடுப்போம். நம்ம இப்ப அறிவிச்சிருக்கிறது நிச்சயமா இன்னைக்கே மேனேஜ்மெண்ட் போயிடும், இன்னைக்கே அமைச்சருக்கு போயிடும். 4ஆம் தேதி சக்சஸ் பண்ணுங்க. டிராவல் பண்ணி எஸ்ஆர்எம் ஆபீஸ் போறதுல சிரமங்கள் இருந்தாலும் எப்படியாவது போய் சேருங்க. கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சி போவியும், உனக்கு எது ட்ரெயின் வசதி இருக்கா, எது வசதி எனக்கு தெரியாது. காலையில 10 மணிக்கெல்லாம் நம்ம கொடி பறக்கணும். நம்ம கொடி பறக்கணும். விற்பனையாளர் கொடி, பணியாளருடைய கொடி. இன்னொன்னு சொல்லி விரும்புறேன், சூப்பர்வைசர் இந்த சர்க்குலர் மூலமா தொடுவாங்க, எனக்கு தெரியும். தொடாம போறதுக்கு வாய்ப்பு குறைவு. சூப்பர்வைசருக்கு ஆகஸ்ட் 25 இருந்து 30ஆம் தேதிக்குள் மேற்பார்வையாளருக்கு என்று விற்பனையாளரோடு நட்பு ரீதியாக விற்பனையாளர் நல சங்கத்தின் மேற்பார்வையாளர்களை விமர்சனம் செய்தாலும் எங்கள் நண்பர்கள் தானே என்று பொறுத்து கொண்டு இந்த களத்திலே இருந்து இங்க இருக்கக்கூடிய மேற்பார்வையாளருக்காக, இதை போன்ற மேற்பார்வையாளருக்காக, விற்பனையாளரோடு களத்திலே நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மேற்பார்வையாளருக்காக நாம் ஒரு தனியான ஒரு கூட்டத்தை கூட்டி மேற்பார்வையாளரும் விற்பனையாளரும் ஒன்றுதான் என்பதை அறிவிப்போம். இதுல நடுவுல நிறைய பேர் உள்ள வந்து நிப்பாங்க. போயிடாத சேல்ஸ்மேன் சங்கம், உன்னை திட்டினே இருப்பா, அவங்கள மட்டும் சேர்த்துனாத, உன்னை திட்டுவான், உனக்கு செய்வான், உனக்கு எல்லாம் பண்ணுவான். அடி வாங்கினா 2 பேருக்கு அடி. எவ்வளவு கடையில, எல்லா கடையிலும் இல்லை.
வேறு வேறு கடையில சேல்ஸ்மேனோட சேர்ந்திருக்கிற சூப்பர்வைசர் இல்லையா? சேல்ஸ்மேனோட ஒன்னோட ஒன்னா நான் சேர்ந்துக்கிறேன் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் நடத்துற போன ஆட்சி இந்த ஆட்சி நடந்த போராட்டத்துல பல சூப்பர்வைசர் நம்ம கூட வந்து நின்று நாங்க கூட சேர்ந்து நிற்கிறது ஜாஸ்தி. போன்ல பேசி நாங்க வந்து சேர்ந்துக்கிறோம், உங்களோட இருக்கிறோம், நாங்க விற்பனையாளர்கள் சேர்ந்து நிற்கிறோம் சொல்ற ஜாஸ்தி தோணும். மேற்பார்வையாளர்களை எப்படி இணைச்சுக்கிட்டு எப்படி பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும். நம்ம இன்னும் அடிப்படை வேறு என்னன்னு நமக்கு தெரியும், நம்ம மெயின் கோரிக்கை என்ன தெரியணும், நமக்கு தேவை ரிசல்ட். ஏங்க ஒரு சிம்பிள் சாம்பிள் ஒன்று சொல்றேன். கிட்டத்தட்ட 20 வருஷம் 21 வருஷம் மேற்பார்வையாளர் ஆக்ஷன் இல்லை. கரெக்டா? பெருசா இல்லை. மேற்பார்வையாளர் விற்பனையாளர் ஒரே நடவடிக்கை ஒரு சட்டில் இருந்தா இது விற்பனையாளர் பலமானதான் நடந்ததா, மேற்பார்வை பலமானதான் புரியுதா? இப்ப அவங்கள பலவீனப்படுத்திருக்கோ, அவங்கள ஒதுக்கிட்டு அவங்கள தள்ளி கொடுத்து நம்ம நேரம் கிடையாது. அவங்க நம்ம நண்பர்கள்லாம் சேர்த்துக்கிட்டு இணைச்சுக்கிட்டு வா 2 பேர் சேர்ந்து கொள்ளலாம். உன் குடும்பம் நிக்க, என் குடும்பம் நீ. நான் இப்ப சம்பளம் சொல்லும்போது யாரும் சொல்றேன்? மேற்பாளர் சொல்ல 5000 ரூபாய் சம்பளம், 14 மடங்கு ஜாஸ்தி. என்ன சம்பளம் வந்திருக்கும்? 75,000 தாண்டி இருக்கும். கரெக்டா? நீ அவனை நினைச்சுக்கணும். உதவி விற்பனையாளர் மேற்பாளர் சேல்ஸ்மேன் பண்ணா சரி, அவங்க நம்மளை பிரிக்கிறாங்க. கடையை பெரிய சூப்பர்வைசரை கூப்பிட்டு சாவி உங்ககிட்ட தானே இருக்கு, வெளியால போட்டு தர, நான் ஆள் கொடுக்குறேன், ஆளு கட்சி கொடுக்கும், வெளியாளு கொடுக்கும், நான் தரேன் செய்தி போடுறாங்க. இவர்களை எல்லாம் வெளியே அனுப்பி விட்டு 18 வயது நிரம்பி இளைஞர்கள் வேலை இல்லாமல் நிறைய பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எடுத்து வேலை வாங்க வேண்டும். அப்ப சூப்பர்வைசர் சேல்ஸ்மேன் பிரிச்சு என்ன பண்ணுவாங்க? கடைசியா சூப்பர்வைசர் மிரட்டி நாளைக்கு சேல்ஸ்மேனை ஓடிக்க வெளியே அனுப்புறாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? சூப்பர்வைசர் நான் சொன்னா கேள்வியில வெளியே போ. ஏங்க நம்மளை மட்டும் வெளியே வச்சுட்டு அவங்கள உள்ள வச்சுட்டு வைப்பாங்க. நம்மளை வச்சுட்டு 18 வயசு ஆளுங்க உள்ள எடுக்கிறாங்கன்னா அடுத்து அதே ஃபார்முலா தான் அவங்களுக்கும். ஆனா மாடு கதை மாதிரி பிரிக்கிறதுல வேற்றுமை இருக்கும். அப்ப நம்ம இது ஒன்று சேரவில்லை. நம்ம இந்த 5 வருஷத்துல மேற்பாளர் ஒன்று சேர்ந்து பேசிருக்கோமா? மேற்பாளர் சங்கமாக பேசுறோமா? இப்ப பேசுறோம். நேரம் வந்துருச்சு, களம் ஒன்னா சேர்ற நேரம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய நேரம் வாட்ஸ்அப்லயே உட்காந்துக்கிறீங்க, தூங்கி எழுந்து பார்த்து உங்க வேதனைகள் சோதனைகள் எல்லாத்தையும் போட்டுட்டு. நான் இப்ப கணத்தை கொடுத்துருக்கேன், ஃபார்ம் எத்தனை போ ஃபில்அப் பண்ணுங்க, முடிங்க, ஓட்டு கேளுங்க, எலெக்ஷன் எடுத்துங்க, முன்னணியில் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துங்க, யாரெல்லாம் நிக்கலாம்னு முடிவு பண்ணுங்க. ஒரு சைடு வேட்பாளர் போடு, இன்னொரு சைடு வேட்பாளர் போடு. மாநில முன்னணியில நிக்காதீங்க. செயற்குழு உறுப்பினர் ஜெயிச்சவங்க தேர்ந்தெடுங்க. மாநில ஏற்கனவே முன்னணி இருக்கு, அப்படியே தானே இருக்கீங்க. இது முடிச்ச பிறகு அவங்கள வச்சுட்டு மாநில முன்னணிக்கு எலெக்ஷன் நடத்திக்கலாம், அது வேற. டாஸ்மாக் 23 வருஷத்துல ஜனநாயக பூர்வ சங்க தேர்தல் நடத்தி முடிச்சோம்னு வரட்டும். செய்தி மேனேஜ்மெண்ட்டுக்கு போட்டோம், நீ எங்களை ஒழிக்கிறதுக்கு ரெடி ஆகிற, நான் எங்க வேற ஒழுங்குபடுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன், நான் களத்துக்கு வர்றேன் செய்தி போட்டோம். திட்டமிட்டு பார்த்து காய் நகர்த்துறோம். அதை வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்கு. நான் எந்த கடைக்கும் போக முடியாது, நான் கடை கடையா போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியாது, நான் கடை கடையா சந்தா போடணும்னு சொல்ல முடியாது. நான் நேற்று கூட தோட்ட சொல்லிட்டு இருந்தேன், போராட்டங்கள் ஜாஸ்தி ஆகினே போகுது. நான் தினைக்கும் ஒரு களத்தில் நிற்கிறேன், விதவிதமான போராட்டங்கள் இருக்கேன். நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா சங்கம் நம்ம முன்னாடிகள் சொல்றவங்களுக்கு மாசம் ஏதாவது போராட்டங்கள் கொடுக்க சொல்லுங்க. எதை கொடுக்க முடியுதோ கொடுங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் இது வேண்டாம். நான் லஞ்சம் வாங்குவதோ பொருள் வாங்குவதோ பணம் வாங்குவதோ எனக்கு வேண்டாம். போராட்டங்களுக்கு மக்கள் போராட்டங்களுக்கு ஏதாவது செய்ய சொல்லுங்க. இது மட்டும்தான் மக்களுக்கு திருப்பி செய்யுது, அதுவும் மக்களுக்கே செய்யுது. நீ ஏதாவது நண்பர்கள் திருப்பி நோட்டீஸ் போடு, திருப்பி மேடை போடு, திருப்பி மைக்கவை, திருப்பி போராட்டம் பண்ணு, திருப்பி ஜனங்கள் நல்லா வரட்டும். இப்ப அறிவிச்சிருக்காங்க சம்பளம் இருக்கு 118 கோடி ரூபாய், 118 கோடி ரூபாய். அந்த 118 கோடி ரூபாய் நம்ம உழைப்பு இல்லையா? நம்ம உழைப்பு காரணம் இல்லையா? காரணம் இருக்கா இல்லையா? நம்ம ஏதாவது போய் கிளைம் பண்றோமா? இந்த வழக்கோ தொழில் நடத்துறதுக்கான இடமா? இது போராட்டம் நடத்துறதுக்கு உண்டான இடம். நம்ம ஒண்ணு சேர்ந்தா சாதிக்கலாம். எனக்கு ஆகஸ்ட் 4, ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட் 25 மனசுல வச்சுப்பீங்களா? கருத்து கணிப்பு கேள்விகளை ஞாபகம் வச்சுப்பீங்களா? பதிவுல எல்லாம் வந்து ஃபார்ம் போட்டுப்பீங்களா? எலெக்ஷன் நடத்தி முடிப்பீங்களா? எலெக்ஷன் நீங்க புதுசுதான்,
கள்ள ஓட்டுலாம் போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடிதடி எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். அமைதியான முறையில் அன்பா போட்டு அவங்களே ஓட்டு போட்டு கூடாதுக்காரு. என்ன ஒரு 100 பேரை சொல்லிட்டு நம்மளே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி பேரை போட்டு கைது போட்டு ஓட்டு போடக்கூடாது. ஒரிஜினலா இருக்கணும். ஒரிஜினலா இத்தனை 1000 பேர் இந்த சங்கத்துக்கு ஓட்டு போட்டு நிக்க வச்சிருக்காங்க. செய்தி போனால ஒரு 10 அம்பு வர்றது, ஒரு 4 அம்பு எடுத்து ஒழிச்சிருப்பாங்க. வேணாம் நீ செய்வீங்க நான் நினைக்கிறேன். நாளைக்கு வழக்கு வருது, மணி 5 ஆயிடுச்சு. நான் போயிட்டு திருப்பி காலைல எதனா இருந்தா படிச்சுட்டு நாளைக்கு ஒரு வேளை நான் வழக்கு நடத்தணும்னா உங்களுக்கு வீடியோ மூலமா செய்தி போடுறேன். என்ன வழக்கு நடத்திருக்கேன், என்ன குறுக்கு விசாரணை பண்ணிருக்கேன், என்ன செய்தி வந்ததுன்றத நாளைக்கு செய்தி போடலாம். ஆகஸ்ட் 4 போராட்டத்தை வெற்றிகரமாக்குங்கள். மீண்டும் உங்களை களத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.